First Entertainment Television. Turn on the heat. Nalam Kaka. வணக்கம். இது பெப்பர்ஸ் டிவியின் நலம் காக்க நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். நமது வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய, அதாவது உடம்பில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன, இதுக்கு சரியான முறையில் பக்க விளைவு இல்லாத மருத்துவம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹோமியோபதி தாங்க. இந்த ஹோமியோபதியில என்னென்ன முறையில சிகிச்சை வழங்குறாங்கிறத நம்ம ஒவ்வொரு தலைப்பாக எடுத்து பார்த்துட்டு வரோம். அந்த வேளை இன்றைக்கு நம்ம பேச போறது முதுகெலும்பு தேய்மானம் தொடர்பாக தான் பேச போறோம். இதை பற்றி பேசுவதற்காக ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல் மருத்துவமனையிலிருந்து டாக்டர் கார்த்திகேயன் அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம் டாக்டர். எப்படி இருக்கீங்க டாக்டர்? ஓகே டாக்டர், நம்ம இன்னைக்கு முதுகெலும்பு தேய்மான பிரச்சனைகள் தொடர்பாக நம்ம பேச போறோம். முதுகெலும்பு தேய்மானம்ங்கிறது அந்த எலும்பு முதுகுல எந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறது? தலை, கழுத்து பகுதியில இருந்து எந்த பகுதியில இருந்து ஆரம்பிக்கிறது? இப்போ முதுகெலும்பு பார்க்கும்போது நம்ம சொன்ன மாதிரி கழுத்துல இருந்து ஆரம்பிச்சு நம்ம அடி முதுகு வரைக்கும் இருக்குது. அது வந்து ஒரு பிரிக்கலாம், நம்ம நேம் வைஸா பிரிக்கலாம். நம்ம சர்விக்கல் அப்படின்றது கழுத்து, ஃபர்ஸ்ட் நம்ம ஹெட்ல இருந்து ஆரம்பிக்கிறது. 7 எலும்புகள் இருக்கும். ஸோ சர்விக்கல் வந்து 7 எலும்புகளும், அது தொராசிக் அப்படின்றது 12 எலும்புகள் இருக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா லம்பார், அதுல ஒரு 5 எலும்புகள் இருக்கு. அடுத்தது சாக்ரம், அதுல ஒரு 5 எலும்புகள். கடைசியா லாஸ்ட் வந்து நம்ம காக்கிக்ஸ் சொல்றது அந்த இது. ஸோ மொத்தம் இந்த பிரிக்கலாம், நம்ம 5 டைப்ஸா பிரிச்சுக்கலாம். ஸோ ப்ராப்ளம் அப்படின்னு பார்க்கும்போது எல்லா இடத்துலையும் வரலாம். மோஸ்ட்லி நமக்கு ஆரம்பிக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கழுத்துல ஆரம்பிக்கலாம், இல்ல முதுகுல ஆரம்பிக்கலாம். ஏன்னா நம்ம மோஸ்ட் ஆஃப் த வெயிட் வந்து நம்ம பேலன்ஸ் பண்றது வந்து அந்த இடத்துல மட்டும் தான் ஆரம்பிக்குது நமக்கு. ஆனா இப்ப முதுகெலும்புல பிரச்சனை ஏற்பட்டா கழுத்துக்கு பாதிப்பு வருமா? இப்ப கழுத்துல ஏற்பட்டா நிச்சயமா அது கீழே இறங்குங்கிறது எல்லாத்தையும். ஆனா முதுகுல ஏற்பட்ட கழுத்து இல்லைன்னா கீழே எங்களுக்கு பாதிப்பு ஏற்படுமா? கண்டிப்பா. இப்போ ஒரு இடத்துல முதுகுல ஆரம்பிக்குது அப்படின்னா கண்டிப்பா தேய்மானம் இருக்குதுன்னு அர்த்தம், ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இடத்துல தேய்மானம் இருக்குது அப்படிங்கும்போது மற்ற எலும்புகளும் அதே மாதிரி நியூட்ரிஷன் தான் வாங்குது. அப்ப இது பரவக்கூடியது? கண்டிப்பா பரவுன்றதை விட அடுத்தடுத்த ஸ்டேஜஸ் போகும்போது அடுத்தடுத்த எலும்புகள் அஃபெக்ட் ஆகும். ஓகே, இப்ப எலும்புங்கிறது அந்த போனை நம்ம ஸ்ட்ரென்த்தா வச்சுக்கணும் இல்லையா? கண்டிப்பா. ஸ்ட்ரென்த்தா வச்சுக்கிறதுக்கு நம்ம என்னங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி எப்படி இந்த தேய்மானம் வருதுங்கிறத பார்த்துலாம். எப்படி சார் தேய்மானம் ஏற்படுது? எலும்பு தேய்மானம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு, அதாவது ஒன்னு ஏஜ் ரிலேட்டட். இப்போ ஏஜ் ஆக ஆக நமக்கு பாத்தீங்கன்னா பாடியில் இருக்கிற கால்சியம் லெவல்ஸ், மற்ற விட்டமின் டி இதெல்லாம் குறைய ஆரம்பிக்கும் போது போனோட ஸ்ட்ரென்த் வந்து கம்மியாகும். ஸோ கம்மியாகும்போது ஆட்டோமேட்டிக்காக தேய்மானம் வர வாய்ப்பு இருக்கு. ஏஜ் ஒரு முக்கியமான ஃபேக்டர். அடுத்தது வந்து நம்மளோட ஒர்க் ஸ்ட்ரெயின் பண்ணி எந்த அளவுக்கு பண்றோம் அப்படின்ற ஒர்க் நேச்சர். ஸோ நம்ம மோஸ்ட்லி பார்த்தா சிட்டிங் ஜாப் பார்த்தீங்கன்னா நமக்கு 10 hours 12 hours சிட்டிங் ஜாப் அப்படிங்கும்போது ஃபுல் ஸ்ட்ரெயின் நமக்கு வந்து முதுகெலும்புல தான் இருக்கும். காலெலும்புகள் ஃப்ரீயா இருக்கும். ஏன்னா உட்கார்ந்து இருக்கும்போது நம்ம பாடியோட வெயிட் வந்து முதுகெலும்புல தான் தாங்கி பிடிக்கும். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஆகலாம். இது ஒர்க் வைஸா வர்ற நேச்சர். அது அப்ப அந்த அலைந்து திரிந்து வேலை செய்யறவ விட ஒரு இடத்துல உட்கார்ந்து வேலை செய்யறது தான் நிச்சயமா பாதிப்பு அதிகமா இருக்கும். ஓகே, அப்ப ஸ்ட்ரெஸ் இதுக்கு ஒரு காரணம் தானா? கண்டிப்பா ஸ்ட்ரெஸ் ஒரு முக்கியமான காரணம் தான். ஓகே, எலும்பு தேய்மானம் நம்ம ஏற்படும் போது ஏஜ் நீங்க ஒரு இதுவா சொன்னீங்க, அது குழந்தைகளுக்கும் இந்த எலும்பு தேய்மானம் வருமா சார்? வரலாம். எலும்பு தேய்மானம் அடுத்து இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. எலும்பு தேய்மானம் வந்து ஜஸ்ட் நம்மளோட சொன்ன மாதிரி ஏஜ் ரிலேட்டட், அப்புறம் ஒர்க் பண்ற ஸ்ட்ரெயின் பொறுத்து வரது சொல்லிட்டு இருந்தேன். இன்னொரு பக்கம் பார்த்தா இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு பிரிச்சோம்னா அது எந்த வயதுக்கு வேணா வரலாம். சின்ன குழந்தைக்கும் வரலாம், வயசானவங்களுக்கும் வரலாம். இன்ஃப்ளமேஷனுக்கு வந்து தேய்மானம் இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. இன்ஃப்ளமேஷன் பார்த்தோம்னா ஸ்பாண்டலைட்டிஸ் அப்படின்னு சொல்றோம். முதுகெலும்புல வர்ற இன்ஃப்ளமேஷன் ஆச்சு அப்படின்னா அது பேர் ஸ்பாண்டலைட்டிஸ். ஸோ ஸ்பாண்டலைசிஸ் வேற, ஸ்பாண்டலைட்டிஸ் வேற. ஸ்பாண்டலோசிஸ் அப்படின்னா எலும்பு தேய்மானம், ஸ்பாண்டலைட்டிஸ் அப்படின்றது இன்ஃப்ளமேஷன். அது யாருக்கு வேணாலும் வரலாம். அதுல காமனா இருக்கிறது வந்து ஆன்கோலைசிங் ஸ்பாண்டலைட்டிஸ் அப்படின்னு சொல்றது ஒரு ஆட்டோஇம்யூன் டிசார்டர். மோஸ்ட்லி கழுத்து பகுதியில் தான் அஃபெக்ட் ஆகும். இது இல்லாம டிபி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லைங்களா? டியூபர்குலோசிஸ். ஸோ டியூபர்குலோசிஸ்னாலே நம்ம எப்பவுமே ஒரு லங்ஸ், சளி, இருமல் அதுதான் நம்ம யோசிப்போம். ஸோ அதையும் தாண்டி டியூபர்குலோசிஸ் எல்லா இடத்துலையும் வரலாம். நம்ம லங்ஸ்ல ஆரம்பிச்சு அது மற்ற இடத்துக்கு ஸ்ப்ரெட் ஆகலாம். அந்த பாக்டீரியா வந்து ஸ்ப்ரெட் ஆகும்போது எலும்புகளை பாதிச்சது அப்படின்னா அது பேர் டிபி ஸ்பைன், அது பாட் ஸ்பைன் நம்ம சொல்றோம். இது நிறைய பேருக்கு இருக்குது. பட் ஆனா கண்டுபிடிக்காம சரியா டயக்னோஸ் பண்ணாம போயிடுறதுனால டிசீஸ் வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டு கடைசியா தான் தெரிய வருது. ஸோ டயக்னோசிஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எலும்பு தேய்மானம் அப்படின்னாலே அது எலும்பு தேய்மானம் மட்டும்தானா இல்ல இன்ஃப்ளமேஷன் கூட இருக்கா அப்படின்றத ஆரம்பத்திலேயே செக் பண்ணிட்டோம் அப்படின்னா, டயக்னோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ட்ரீட்மெண்ட்டும் முறையா போகும், சீக்கிரமா ரெக்கவரி ஆகலாம். இந்த தேய்மானம்னு சொல்லும்போது டிஸ்க் பல்ஜ்னு சொல்லுவாங்கல்ல, டிஸ்க் தள்ளுறது, அதுக்கும் இதுக்கும் ஏதாவது ரிலேட்டட் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. டிஸ்க் பல்ஜ் எலும்பு தேய்மானம் ஆனதுக்கு அப்புறமும் டிஸ்க் பல்ஜ் ஈஸியா ஃபார்ம் ஆகும். அதாவது டிஸ்க்ன்றது நமக்கு எலும்புக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் சொன்ன மாதிரி இந்த சர்விக்கல், தொராசிக், லம்பார், சாக்ரம் நான் சொல்லியிருந்தேன். ஸோ லம்பார் தான் மோஸ்ட்லி நமக்கு அஃபெக்ட் ஆகும். நம்ம அடி முதுகுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா உட்கார்ந்து இருக்கும்போது மோஸ்ட் ஆஃப் த வெயிட் வந்து அங்கதான் கேரி ஆகுது. ஸோ அதில் தான் மோஸ்ட்லி பல்ஜும் வரும், தேய்மானமும் வரும். ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஆகுறது, அதுக்கப்புறம் மற்ற எலும்புகளும் அஃபெக்ட் ஆகும். ஸோ எலும்பு தேய்மானம் ஆச்சுன்னா என்ன அர்த்தம்? போன் வந்து வீக்கா இருக்குன்னு அர்த்தம்.
ஸோ 2 எலும்பு இருக்குது அப்படின்னா அடுக்கடுக்கா இருக்குன்னு வச்சுக்கோங்க, சென்டர்ல டிஸ்க் இருக்கும். இப்போ இந்த எலும்பு தேய்மானம் ஆச்சுன்னா அதோட ஸ்ட்ரென்த் கம்மியாகும் போது ஆட்டோமேட்டிக்கா ப்ரெஸ் ஆகும். ப்ரெஸ் ஆகும்போது டிஸ்க் என்ன ஆகும், பல்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது எலும்பு தேய்மானத்தினாலையும் டிஸ்க் பல்ஜ் வரலாம். இல்ல தேய்மானம் இல்லாம நார்மலா ஒரு பர்சன் இருக்காரு, அவர் சடனா ஒரு ஜிம்முக்கு போயிட்டு ஒரு ஆரம்பத்திலே ஒரு வெயிட் சடனா அதிகமா எடுக்கிறாங்க, இல்ல திடீர்னு லாங்கா டிராவல் பண்றாங்க, ஏதோ பண்றாங்க, இல்ல ஸ்போர்ட்ஸ்ல இருக்கவங்களுக்கு சடனா ஸ்ட்ரெயின் ஆகுது, அப்படிங்கும்போது இன்ஜுரினாலையும் அந்த பல்ஜ் வரலாம். ஓகே. ஸோ எலும்பு தேய்மானத்தினால மட்டும்தான் பல்ஜ் வரணும் கிடையாது, எல்லாமே வரலாம். இப்போ இன்ஃப்ளமேஷன் சொன்னீங்க, தேய்மானம் சொன்னீங்க, இதுக்கு ரெண்டுக்கும் அறிகுறி பொதுவாக என்ன இருக்கும், இல்லைன்னா ரெண்டுக்கும் வேறுபட்ட அறிகுறிகள் இருக்குமா? கண்டிப்பா வேறுபட்ட அறிகுறி இருக்குது. அதாவது தேய்மானம் அப்படின்றது வந்து நம்ம கிராஜுவலா ஆரம்பிக்கிறது. அதாவது எப்பயாவது வலி வரும், ஒரு மாசத்துக்கு ஒரு முறை வலிக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் ஒரு 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அது வலி தான், ஃபர்ஸ்ட் பெயின் தான் வரும் நமக்கு. இன்ஃப்ளமேஷன்ல பாத்தீங்கன்னா ஸ்டிஃப்னஸ் இருக்கும். அதாவது ஸ்டிஃப்னஸ்ன்றது வந்து டைட்னஸ், அதாவது ஈஸியா ஒரு மூவ் ஆகாது. நம்ம இப்ப கழுத்து எப்படி இருக்கு அப்படிங்கும்போது டக்குனு நம்ம ஈஸியா டக்குன்னு டர்ன் பண்ணி திரும்ப முடியாது, கொஞ்சம் ஸ்லோவா தான் திரும்ப முடியும். இது வந்து ஸ்டிஃப்னஸை குறிக்குது. அங்க மோஸ்ட்லி இன்ஃப்ளமேஷன் இருக்குன்னு அர்த்தம் நமக்கு. பட் ரெண்டுல எது டாக்டர் அதிகமான பாதிப்பை தரக்கூடியது? பாதிப்பு அப்படின்றது எலும்பு தேய்மானம் ஆரம்பத்துல சாதாரண சிம்டம்ஸா இருக்கும், ஆனா அது போக போக பெரிய ப்ராப்ளத்துல வந்து நிற்கும். இன்ஃப்ளமேஷன்ன்றது வந்து ஆரம்பத்துல இருந்தே அது சிவியரா தான் இருக்கும். ட்ரீட் பண்றதும் ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம், ஆரம்பத்திலே கண்டுபிடிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் இது எதுவுமே அறுவை சிகிச்சைங்கிற கட்டத்துக்கு போக வேண்டாம், போக தேவையில்லை. இயர்லி டயக்னோசிஸ், இயர்லி ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா எந்த சர்ஜரியும் தேவையில்லை, ஃபுல்லா ரெக்கவரியே ஆகலாம். ஏன்னா இப்ப பொதுவான ஆன்கிலோசிஸ் ஸ்பாண்டிலைட்டிஸ் நம்ம சொல்றோம், அது வந்து ஆட்டோஇம்யூன் டிசார்டர். அது வந்து பொதுவா கியூரே கிடையாது அப்படின்றதுதான் மெடிக்கல் ரீதியா சொல்லப்படுது. பட் ஹோமியோபதியில அப்படின்னு பார்க்கும்போது நிறைய கேஸுகள், முடக்குவாதம் பார்க்குறோம். முடக்குவாதம் வந்து இன்க்யூரபிள்ன்றது பொதுவான மெடிக்கலோட ஒரு பாயிண்ட் ஆக்சுவலா. பட் ஹோமியோபதியில அது கியூர் ஆகுது. பாசிட்டிவா இருக்கிற ஆரிய ஃபேக்டர் நெகட்டிவ் ஆகுது. அப்படிங்கும்போது கியூர் பண்ணவே முடியும் ஆரம்பத்திலே தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா. இல்ல ரொம்ப லேட்டஸ்ட் ஸ்டேஜ் தான் தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா அட்லீஸ்ட் சிம்டம்ஸ் பெட்டர் ஆகலாம். நம்ம கியூர் ஆகிறது லேட் ஆனாலும் நம்ம சிம்டமேட்டிக்கா பெட்டரா இருக்கலாம், அதுவே இருக்கும். ஸோ சர்ஜரி கண்டிப்பா தேவைப்படாது. ட்ரீட்மெண்ட் எடுத்தால், டயக்னோஸ் எடுத்தால், கண்டுக்காம கடைசி ஸ்டேஜ் போகும்போது சர்ஜரி தேவைப்படும். ஓகே. இது நம்ம முதுகு எலும்புல தேய்மானம் சொன்னீங்க இல்லையா சார், இப்போ இதை நம்ம கண்டுக்காமலே விட்டுட்டோம்னா பக்க விளைவு வேற என்ன பாதிப்பு நம்மளுக்கு வேற எந்த பகுதியில வரக்கூடியது? கண்டிப்பா இருக்கு. ஏன்னா இப்ப நம்ம முதுகெலும்பு தான் வந்து நமக்கு நரம்பு, ஃபுல்லா அங்கிருந்தா நரம்பு உருவாகுது. நம்ம உடம்புல இருக்கிற எல்லா இடத்துக்குமே நரம்புகள் அங்கிருந்து தான் அடித்தளம். ஒரு நேயர் பார்க்கலாம் சார். வணக்கம், பெப்பர்ஸ் டிவியின் நலம் காக்க பேர் சொல்லுங்க சார். ராஜு பேசுறேன். நல்லது, உங்களுடைய கேள்விகளை டாக்டர்கிட்ட கேளுங்க சார். பேக் பெயின் ஆப்ரேஷன் 2 வருஷம் ஆச்சு. சரிங்க சார். கால்லாம் கொஞ்சம் வலியா இருக்குது. ஓகே. வெயிட்ல மட்டும் தூக்கோடான்னு இருக்காங்க. சரிங்க. இந்த ப்ராப்ளம் வரதுக்கு என்ன சார் காரணம்? அது இப்போ ஆப்ரேஷன் பண்ணி 2 இயர்ஸ் ஆயிடுச்சு இல்லைங்களா? 2 இயர்ஸ் ஆச்சு. என்ன ஆப்ரேஷன் பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கலாங்களா? இந்த முதுகு தண்டோட கீழே. ஓகே ஓகே. டிஸ்க் பல்ஜா இருக்குன்ற மாதிரி சொன்னாங்களா, இல்ல தேய்மானம் அது மாதிரி சொன்னாங்களா? இல்ல, ஜவ்வு மட்டும் விலகி இருக்குன்னு சொன்னாங்க. ஓகே. ஸோ இப்போ சர்ஜரிக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா இந்த சில சிம்டம்ஸ் இருக்கலாம். ஏன்னா நரம்புகள் வந்து ஆல்ரெடி பாதிக்கப்பட்டிருக்கு, பல்ஜா இருக்குன்னு சொல்றீங்க, ப்ரொலாப்ஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த சர்ஜரி பண்ணும்போது ஒரு கரெக்ஷன் தான் பண்ண முடியுமே தவிர அந்த நரம்புகள் இன்ஜுரி ஆனதை வந்து ரிப்பேர் பண்ற ஆப்ஷன் இருக்காது. அது உங்களோட அடுத்தது லைஃப் ஸ்டைலை பொறுத்தும் அமையுது. இப்போ ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் மேபி பெட்டரா வந்துருக்கலாம். பட் உங்களோட டெய்லி ஆக்டிவிட்டிஸ் நீங்க செய்ய செய்ய அதுவே ஒரு திரும்ப வலியை கொடுக்கறதுக்கு காரணம் இருக்கலாம். ஸோ இன்னும் அந்த நரம்புகள் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கு மெடிசின்ஸ் தேவைப்படும் கண்டிப்பா. ஹோமியோபதி மெடிசின்ஸ்ல கண்டிப்பா இருக்குது. ஸோ ஈவன் சர்ஜரிக்கு அப்புறமும் கூட நிறைய சில நீங்க சொல்ற மாதிரி சிம்டம்ஸ் எல்லாமே ஹோமியோபதி மெடிசின் மூலமா சரி பண்ணிக்க முடியும். இது ஆரம்பத்தில் மறுபடியும் இதுக்கு கேர் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்தால் பெட்டரா இருக்கலாம். இல்லைன்னா மறுபடியும் சர்ஜரி கூட தேவைப்படும் உங்களுக்கு. ஸோ ஆரம்பத்திலே பார்த்துக்கோங்க ஹோமியோபதி மெடிசின்ஸ்ல. ஓகே, நன்றி. உங்களின் நிலவுக்கு பக்க விளைவான வேற என்ன நோய்கள் வரும்னு நம்ம பார்த்துட்டு இருந்தோம் சார். ஸோ இப்போ நரம்புகள் சொல்லியிருந்தேன் உங்கள்கிட்ட, அந்த முதுகெலும்புல தான் ஆரம்பிக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ நரம்புகள் எங்கெங்கெல்லாம் போகுது, இப்போ எந்த இடத்துல பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கணும். இப்போ லம்பார் ஸ்பாண்டிலைட்டிஸ்ங்கிறது முதுகு பகுதி, அங்க பாதிப்பு இருந்தால் அங்கிருந்து உருவாக நரம்பு எங்கெங்கெல்லாம் போகுதோ, அதாவது காலுக்கு போகும், நம்ம மோஸ்ட்லி காலுக்கு போகும், நம்ம வயிறும் அடிவயிறு, அப்புறம் ஆர்கன்ஸ் எல்லாமே, ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் எல்லா இடத்துக்கும் போகும். ஈவன் யூரின் போற பிளாடர், அங்க யூரித்ரால கூட நமக்கு அந்த சப்ளை பண்ணுது, எல்லா இடமும் போகுது, கண்டிப்பா அஃபெக்ட் ஆகுது. ஸோ பாத்தீங்கன்னா அந்த யூரின் இன்கான்டினன்ஸ், யூரின் கண்ட்ரோல் பண்ண முடியாது அவங்களால, சீக்கிரமா போகிற மாதிரி இருக்கும், யூரின் கண்ட்ரோலே பண்ண முடியாது, அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வரலாம். மோஷன் ப்ராப்ளம் வரலாம், அதாவது ஒழுங்கா ஈஸியா மோஷன் போக முடியாது, கான்ஸ்டிபேஷனா இருக்கும். இது முதுகுல சொல்றது. அடுத்தது கழுத்துல பார்த்தோம்னா நம்ம கைக்கு பரவலாம். கையில நரம்பு ஃபுல்லா நம்ம கழுத்துல தான் உருவாகுது. ஸோ அந்த மதப்பு, அந்த உணர்ச்சி கம்மியா இருக்கிறது, பவர் கம்மியா இருக்கிறது, ஸ்ட்ராங்கா பிடிக்க முடியாது உங்களால. ஸோ இதெல்லாமே வந்து அதோட பக்க விளைவுகள். ஈவன் கண்ணு எல்லா இடத்துலையுமே அஃபெக்ட் ஆகலாம். ஏன்னா சர்விக்கல் அப்படின்றது இந்த இடத்துல இருக்குது, இந்த போன்ஸ்,
அங்க இருக்கிற போன்ஸ் நர்வ்ஸ் அஃபெக்ட் ஆகும்போது பிரெயினுக்கு கீழே பக்கத்துல இருக்கனால ஈவன் இட் கேன் அஃபெக்ட் த பிரெயின் அஃபெக்ட் ஆகும். ஓகே சார். இப்போ விபத்துகளால எலும்பு முறிவுகள் ஆகுது இல்லையா சார்? எலும்பு முறிவாகிறதுனால இப்போ நீங்க சொன்னீங்க ஸ்டிஃப்னஸ் இன்ஃப்ளமேஷன் எல்லாம் வருதுன்னு. எலும்பு முறிவான ஒரு பேஷண்ட்டுக்கும் இந்த ஸ்டிஃப்னஸ்ங்கிறது இருக்கும் இல்லையா? அப்போ அவங்களுக்கும் இன்ஃப்ளமேஷன் இருக்கான்னு நம்ம பதில் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு நேர் பார்த்துடலாம். வணக்கம், பெப்பர்ஸ் டிவியின் நலம் காக்க, பேர் சொல்லுங்க. மேடம், என் பேரு ரஃபீக், திருநெல்வேலி பாளையங்கோட்டையிலிருந்து. நல்லது, டாக்டர்கிட்ட பேசுங்க சார். சார் வணக்கம், சொல்லுங்க சார். டாக்டர் சார், குட் ஆஃப்டர்நூன். குட் ஆஃப்டர்நூன், சொல்லுங்க சார். டாக்டர் சார், எனக்கு லெஃப்ட் சைடு ஷோல்டர்ல வந்து எக்ஸ்ரே எடுத்து பார்த்தேன். கொஞ்சம் அந்த லெஃப்ட் சைடு ஷோல்டர் மேல வலி தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்தது. ஓகே. ஆமா, நான் ஆர்த்தோ டாக்டர்கிட்ட காமிச்சேன். அவங்க எக்ஸ்ரே எடுக்க சொன்னாங்க. அப்போ அந்த ஷோல்டர்ல எலும்பு வந்து இடைவெளி சுருங்கி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து பெயின் பாத்தீங்கன்னா கையை நீட்ட முடியாது. அதே மாதிரி அந்த ஷோல்டர் பேக் சைடு ஃபங்க்ஷன் ஆகுது பாத்தீங்களா, அந்த இடத்துல எல்லாம் வலி. அதே மாதிரி கழுத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதி வரைக்கும் அந்த வெயின் வந்து எனக்கு ஏதோ அழுத்தி பிடிச்சுமா பெயின் வந்து கண்டினியூஸா ஸ்பான்டினிட்டியா இருக்கு. சரிங்க சார். எத்தனை நாளா இருக்கு இந்த பெயின் உங்களுக்கு? இது எனக்கு வந்து 3 months ஆச்சு டாக்டர். 3 months இருக்குங்களா? சுகர் ஏதாவது இருக்கா உங்களுக்கு டாக்டர்? சுகர் டயபெட்டிஸ் இருக்குங்களா? அப்படி எதுவும் இல்ல. சுகர் கிடையாது இல்லையா? செக் பண்ணி பார்த்தாச்சா? செக் பார்த்தேன். ஓகே ஓகே. ஏதாவது அடிபட்டுச்சுங்களா உங்களுக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி அடிபட்டது? ஆமா, இல்ல அடி எதுவும் படல டாக்டர். நான் கொஞ்சம் எக்ஸசைஸ் வாக்கிங் பண்ணிட்டு சரிங்க ஒரு எக்ஸசைஸ் பண்ணினேன். இந்த சேர் 2 ஆமையும் பிடிச்சிட்டு 2 காலையும் சும்மா அப்படி பேக் சைடு அப்லிஃப்ட் பண்ணேன். ஓகே. அப்புறம் தான் பெயின் அதிகமாச்சு உங்களுக்கு? அதுல இருந்தா எனக்கு உண்மையிலே பெயின் இருக்கு. ஓகே ஓகே, சரிங்க சார். அதாவது இப்போ கலர் சொன்னதுபடி பார்க்கும்போது ஷோல்டர் அஃபெக்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த காரணம் வந்து அவர் சொன்ன மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணியிருக்காரு, சடனாக ஸ்ட்ரெயின் பண்ணியிருக்காரு. அதனால அந்த ஜாயின்ஸில் இருக்கிற ஸ்பேஸ் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி எக்ஸ்ரே தெரிஞ்சிருக்கு. இது இல்லாமல் சில பேஷண்ட் பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் இருக்கும், சுகர் இருக்கும். அதனால ஃப்ரோசன் ஷோல்டர், பெரிய ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்ற கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. ஸோ அது பண்ணும்போது அந்த டிசீஸ் இருக்கும்போது அதுலேயும் அஃபெக்ட் ஆகலாம். ஸோ இதுக்கு ட்ரீட்மெண்ட் ஹோமியோபதியில் கண்டிப்பாக இருக்குது. மெடிசன் எடுத்து வந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த ஸ்டிஃப்னஸ், அதாவது ஒரு மூவ்மெண்ட்டுக்கு மேலே தூக்க முடியலன்னு சொல்லுவாங்க, அது எல்லாமே ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். கண்டிப்பாக ஃபுல்லாக சரி பண்ணிக்கலாம். ஓகே, நன்றி சார். உங்களின் நிலைப்புக்கு இன்னொரு நேரம் இருக்காங்க. டாக்டர் வணக்கம், நலம் காக்க. வணக்கம் மேம். வணக்கம் அம்மா, பேர் சொல்லுங்க. என் பேரு ஹிந்துஜா மேம், நான் ராமநாதபுரத்துல இருந்து பேசுறேன். நல்லது, டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா. வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கம்மா. சார், என்னோட தம்பிக்கு வந்து 11 வயசுல வந்து ஆர்இ ஃபேக்டர் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சார். ஓகே. அதுக்காக ட்ரீட்மெண்ட் பண்ணோம். பட் வந்து இங்கிலீஷ் மெடிசன் தான் எடுத்துட்டோம். ஆனா எந்த கியூரும் ஆகவே இல்லை. கொஞ்சம் லைஃப் லாங் அப்படியே தான் இருக்குன்னு சொன்னாங்க. ஓகே. சித்தால வந்து நாங்க ட்ரீட்மெண்ட் எடுத்து இது நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்ப ஒரு நாள் நடந்துட்டு தான் இருந்தான். அதுக்கப்புறம் பார்த்தா அவனால சுத்தமாவே நடக்கவே முடியல. எல்லா இடமுமே பெயினாவே இருந்தது. ரிசல்ட் நெகட்டிவ் வந்ததுக்கு அப்புறம் இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு நாங்க மறுபடியும் போய் டெஸ்ட் பண்ணோம். திருவண்ணாமலையில தான் ஒரு டாக்டர் சொன்னாங்க இவனுக்கு வந்து ஆங்கிலோசிஸ் ஸ்பான்டினிட்டிஸ் இருக்கு. ஆங்கிலோசிஸ் ஸ்பான்டினிட்டிஸ்ங்களா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே ஓகே, சரிங்கம்மா. அதாவது இப்போ ஆர்ஏ ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்றது வந்து ஆட்டோஇம்யூன் டிசார்டர். அந்த ஆர்ஏ அதாவது வேல்யூஸ் வந்து ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும். சில டைமில் அதிகமாக இருக்கலாம், கம்மியாகலாம். அது சில லைஃப் ஸ்டைல்னால மாறும். அது நெகட்டிவ் ஆனாலுமே திரும்ப திரும்ப ஒரு 3 months ஒன்ஸ் அதை செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு 3 times எடுக்கிற ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நெகட்டிவாக இருந்தால் மட்டும்தான் அது க்யூர் ஆயிடுச்சுன்றதை நம்ம எடுத்துக்க முடியும். ஒரு டைம் கம்மியாகும் போது மணி திரும்ப கூட வரலாம், அதுவும் பார்த்துக்கோங்க. அப்புறம் ஆன்கிலோசிங் ஸ்பான்டிலைட்டிஸ் சொல்லியிருந்தீங்க, அதுவும் ஒரு ஆட்டோஇம்யூன் டிசார்டர் தான். ஸோ அதுக்கு HLA-B27 அப்படின்ற பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்து அது பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும். அதையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே ஹோமியோபதியில் பெர்மனெண்ட்டாக சரி பண்ண முடியும். பட் டைம் ரொம்ப அதிகமாக இருக்கும். இனிஷியலாக சிம்டம்ஸ் எல்லாமே பெட்டர் ஆகும். நீங்கள் சொல்கிற மாதிரி நடக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்கன்னு சொல்கிறீங்க, அது எல்லாமே பெட்டராக வச்சிடலாம். ஸோ ஃபைனலாக பார்க்கும்போது நம்ம சொன்ன நெகட்டிவ் ரிப்போர்ட்ஸ் 3 times எடுக்கிற ரிப்போர்ட்ஸுமே நெகட்டிவாக இருந்தால் க்யூர்ன்ற மாதிரி எடுத்துக்கலாம் நம்ம. ஓகே, நன்றிமா. உங்களின் நிலைப்புக்கு மேலும் பல தகவல் தெரியணும். ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல் மருத்துவமனையில் சிகிச்சை பெறணும்னா கீழே நம்பர்ஸ் வருது, நீங்கள் முன்பதிவு பண்ணி சிகிச்சை பெறலாம். சார், நம்ம முதல்ல கேட்ட மாதிரி இப்போ ஆக்சிடென்ட் மூலமாக எலும்பு முறியுது. ஸோ அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கு பிறகு அவங்க கவனிக்கிறதுல ஓகே இந்த எலும்பு முறிவுனால தான் இந்த பிரச்சனை இருக்கு. ஸோ இதை பற்றி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி ஒரு நேர் இருக்காங்க. வணக்கம், நலம் காக்க, பேர் சொல்லுங்க. வணக்கம், நான் வேணத்துல இருந்து ரமேஷ் பேசுறேன். நல்லது, உங்களுடைய கேள்வியில கேளுங்க. வணக்கம் டாக்டர், நான் ரமேஷ் பேசுறேன். எனக்கு வயது 30. சொல்லுங்க சார்.
4 வருஷத்துக்கு முன்னாடி லைட்டா ஒரு கால்ல ஒரு லைட்டா ஒரு வலி இருந்துச்சு, ஒரு மிதமான வலி தான். அது வந்து டாக்டர்கிட்ட போய் பார்க்கக்குள்ள தேஞ்சிருக்கு, எலும்பு தேஞ்சிருக்கு, முட்டி மட்டும் இல்ல கழுத்து கை எல்லாமே தேய்மானம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லாத்துலயுமே வலி வந்து உணர்ற மாதிரி ஒரு ஃபீல் ஏற்பட்டுச்சு. ஆனா 1 மாசம் நல்லா ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்துட்டு இருந்தேன். ஆனா ஒரு பெரிய வலி இல்ல, ஒரு சிறிய வலி தான் இருந்துச்சு. அதனால இப்ப வந்து பாத்தீங்கன்னா 4 வருஷம் ஆகுது, இன்னமும் அந்த வலி இருந்துட்டு இருக்கு. லைட்டான ஒரு பெரிய லெவல்ல கிடையாது. நம்ம ஏதாச்சும் வேலையா இருக்கக்குள்ளே அந்த வலி தெரியாது. ரொம்ப அமைதியா இருக்கக்குள்ள எல்லா உடம்புல எங்க பக்கம் ஒரு வலி உணர வேண்டி இருக்கு. இது பாத்தீங்கன்னா பனி காலத்துல அதிகமாகவும் வெயில் காலத்துல கம்மியாகும், அந்த வெயில்ல போக்குள்ள கம்மியாகவும் இருக்கு. இது எதுவும் எக்ஸசைஸ் பண்ணலாமா இல்ல இது உணவு மூலமா ஏதாச்சும்? டெஸ்ட் என்ன எடுத்திருக்கீங்க? பிளட் டெஸ்ட் எடுத்திருக்கீங்களா? பிளட் டெஸ்ட் எடுத்திருக்கீங்களா? புரியல சார். பிளட் டெஸ்ட் எடுத்திருக்கீங்களா லேப்ல கொடுத்து? இது என்ன டிசீஸ்ன்ற டயக்னோஸ் பண்ணிருக்கீங்களா அது வரைக்கும்? இல்ல ஹெல்ப் பண்ணல. இனிஷியலா வலி எந்த இடத்துல வந்துச்சு உங்களுக்கு? கால்னா எந்த இடத்துல? கால்னா எந்த இடத்துலன்னு டாக்டர் கேக்குறாங்க. கால முட்டியில, அதாவது 2 காலும் முட்டியில. இப்ப வந்து அப்படி இல்ல, முட்டி மட்டும் இல்ல, கை கால் எல்லாமே. ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருந்தா எழுந்திரிக்கக்குள்ள காலை வந்து நம்ம ஃப்ரீயா நேரம் நிக்க முடியல, கொஞ்சம் ஸ்லோ பண்ணி நிக்க வேண்டியது இருக்கு. சரிங்க சார். அது எல்லா ஜாயிண்ட்லயுமே பெயின் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அப்படிங்கும்போது கண்டிப்பா ஆர்த்ரைட்டிஸ், அந்த எலும்பு தேய்மானம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதுக்கு நீங்க எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும், இல்ல எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணி பார்த்தாலும் தெரியும் எந்த அளவுக்கு தேய்மானம் ஆயிருக்குன்றத தெரிஞ்சுக்கலாம். இன்னும் பிளட் டெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இஎஸ்ஆர், இந்த மாதிரி சிஆர்பி, ஆர்ஏ ஃபேக்டர், யூரிக் ஆசிட்லாம் செக் பண்ணி பார்க்கணும். ஸோ அது எல்லாமே நார்மலாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இது ஒன்லி தேய்மானம் மட்டும்தான் அப்படின்ட்டு டயக்னோஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் முன்னாடியே நீங்கள் பெயின் ஆரம்பிச்சது திரும்ப வந்துட்டு இருக்குன்னு சொல்கிறீங்க. அப்படிங்கும்போது எலும்பு தேய்மானம்ன்றது அப்படி தான் இருக்கும். ஆக்சுவலாக ஒன்ஸ் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே அது வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டு தான் இருக்கும். அதை வந்து கேர் பண்ணி அது போதுமான ட்ரீட்மெண்ட் எடுத்து சரி பண்ணுற வரையில் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டே தான் இருக்கும். அது நார்மலாக நமக்கு தலைவலி வர மாதிரி, ஃபீவர் வர மாதிரி கிடையாது. எலும்பு தேய்மானம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அடுத்த ஸ்டேஜ் போயிட்டு தான் இருக்கும். ஸோ அதுக்கு தான் ஹோமியோபதி மெடிசன்ஸ் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு எடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஃபர்தராக இதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போகாமல் தடுக்கிறது முதல் ஸ்டேஜாக இருந்தாலும் அடுத்தது இருக்கிற ப்ராப்ளம் எல்லாமே சரியாகிறதுக்கான மெடிசன்ஸ் கொடுப்போம், கம்ப்ளீட்டாக சரியாகும். ஓகே, நன்றி. உங்களின் அழைப்புக்கு இன்னொரு நேயர் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். வணக்கம், நலம் காக்க, பேர் சொல்லுங்க. வணக்கம், நான் வந்து குலசேகரன் பட்டினம் அப்படிங்கிற ஊர்ல இருந்து பேசுறேங்க. என் பேர் முத்தரசு. நல்லது ஐயா, உங்களுடைய கேள்வியில டாக்டர்கிட்ட கேளுங்க. எனக்கு பிறவியிலேயே ஒரு சிறுநீரகம் தான் இருக்குது. சரிங்க சார். அதுலயும் ஸ்டோன் இருக்குது, அதாவது 3 சென்டிமீட்டர் நீளம் ஸ்டோன் இருக்குது. சரிங்க. அது வந்து 2-3 பீஸா இருக்குது. ஓகே. அது ஹோமியோபதி மெடிசன்ல கரையுமா? ஏன்னா ஒரு கிட்னியா இருக்கிறதுனால கல்லு கரையும் போது அடைச்சுக்கிட கூடாது, மாவா கரையுமா? இதுக்கு முன்னாடி சரி ட்ரீட்மெண்ட் சர்ஜரி ஏதாவது பண்ணிருக்கீங்களா? அதுக்கு சேம் கம்ப்ளைண்ட்ஸ்க்காக சார், சேம் கம்ப்ளைண்ட்ஸ்க்காக இதுக்கு முன்னாடி ட்ரீட்மெண்ட் ஏதாவது எடுத்திருக்கீங்களா? சர்ஜரி பண்ணிருக்கீங்களா? ஹலோ, இதுக்கு முன்னாடி ஏதாவது சிகிச்சை எடுத்திருக்கீங்களா? சர்ஜரி ஏதாவது பண்ணிருக்கீங்களான்னு டாக்டர் கேக்குறாங்க. நான் இப்போ வந்து அலோபதி ட்ரீட்மெண்ட் எடுத்தேன், அதுல வந்து அவ்வளவு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்ல. ஓகே. அது எத்தனை நாளா சார் இருக்கு? டயக்னோஸ் பண்ணி எத்தனை நாள் ஆச்சு உங்களுக்கு? சார் ஸ்டோன் இருக்குன்னு கண்டுபிடிச்சு எத்தனை நாள் ஆச்சு? என்னங்க? ஸ்டோன் இருக்குன்னு கண்டுபிடிச்சு எவ்வளவு நாள் ஆச்சுங்க ஐயா? ஸ்டோன் எனக்கு ஒரு 30 வருஷமா இருக்குது, ஆனா எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல இதுவரை. ஓகே 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 சார். ஹோமியோபதியில ஸ்டோனுக்கு மெடிசின்ஸ் இருக்குது, ஓகேங்களா? பட் நீங்க சொல்ற சைஸ் வந்து 3 சென்டிமீட்டர் சொல்லியிருக்கீங்க, அது ரொம்ப வருஷமா இருக்குன்னு சொல்றீங்க. ஸோ அது நம்ம மெடிசன் கொடுக்கும்போது அந்த ரியாக்ஷன் 6 months 3 months ஒன்ஸ் நம்ம ஸ்கேன் பண்ணி பார்ப்போம். பார்க்கும்போது நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் தெரிய ஆரம்பிக்கும் உங்களுக்கு. அதனால வர கம்ப்ளைண்ட்ஸ் ஏதாவது இருந்தாலும் அதுவும் சரியாகும். ஸ்டோனுக்கு மெடிசின்ஸ் இருக்கு ஹோமியோபதியில. ஓகே, நன்றி. உங்களின் அழைப்புக்கு நிச்சயமா ஹோமியோபதியில இதற்கு கரைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கீழே நம்பர்ஸ் வருது, நீங்க அழைப்பினை ஏற்படுத்தலாம். நன்றி. உங்களின் அழைப்புக்கு இன்னொரு நேயர் இருக்காங்க. டாக்டர் வணக்கம், நலம் காக்க. ஹலோ. தொடர்புல இருக்கீங்கம்மா, பேர் சொல்லுங்க. எங்க இருந்து பேசுறீங்க? ஓகே, நீங்க டாக்டர் கேக்குற கேள்விக்கு சரியா பதில் கேட்டுக்கணும், தெரிஞ்சுக்கணும்னா டிவி வால்யூம் குறைச்சிடுங்க, டிவி பார்க்காம டாக்டர்கிட்ட பேசுங்க. வணக்கம்மா, சொல்லுங்க. சொல்லுங்கம்மா, உங்களுடைய பிரச்சனைகள் என்ன? சொல்லுங்கம்மா, உங்களுடைய பிரச்சனைகள் என்ன? நான் 2வது குழந்தை ஃபார்ம் ஆனதுல இருந்து டெலிவரிக்கு அப்புறம் கழுத்து ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரிங்கம்மா. அது கழுத்து அண்ணாரும் போது பின்னாடி கூட பேக் பெயின் இருந்துச்சு. ஒரு டாக்டர்கிட்ட காமிச்சோம். டாக்டர்கிட்ட என்ன சொன்னாங்க, அது ஒருவேளை கழுத்து நரம்பு எலும்பு தேய்மானம் இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க.
அதுக்கப்புறம் நான் வந்து இன்னொரு டாக்டர்கிட்ட காமிச்சு அவங்களோட எக்ஸ்ரே எடுத்து பார்த்ததுல எலும்பு தேய்மானம் இல்லாம ஜவ்வு தான் பிரிங்கி இருக்கு லெஃப்ட் சைடு அப்படின்னு சொன்னாங்க. ஆனாலும் அவங்க டேப்லெட் கொடுத்தாங்க, வலி குறையவே இல்லை. ஓகேம்மா. சர்விக்கல் ஸ்பான்லைசிஸ் தான் நீங்கள் சொல்கிறது. இதுக்கு தான் ஹோமியோபதி மெடிசின்ஸில் நிறைய நல்ல மருந்துகள் இருக்குது. எடுக்கும்போது நீங்கள் சொல்கிற அந்த தேய்மானம் இதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போகாமல் தடுத்துட்டு நீங்கள் சொல்கிற பெயின்ஸ் எல்லாமே கம்மியாகும். கம்மியாக அடுத்தது உங்களுக்கு சில எக்ஸசைஸ் இருக்குது, ஃபிசியோதெரப்பிலாம் சொல்லி தருவோம் உங்களுக்கு. ஸோ அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபியூச்சரில் எந்த பெயினும் வராமல் தடுக்க முடியும். ஹோமியோபதி மெடிசின்ஸ் இருக்குது. ஹலோ சார், ஒரு நிமிஷம். சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நான் ஹோமியோபதி கிளினிக் போய் காமிச்சேங்க சார். ஓகே. அவங்க வந்து நீர் சம்பந்தமா கூட அது வலிக்கலாம், சைனஸ் ப்ராப்ளமா இருக்கலாம்னு சொல்லி டேப்லெட் கொடுத்துட்டு இருக்காங்க. சரிங்கம்மா. மெடிசன் கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனாலும் வலி விடல. இப்ப கையில எல்லாம் வலிக்க ஆரம்பிச்சது, கையை நீட்ட முடியல. அதாவது இப்போ சொல்றீங்க கழுத்து வலின்றது தலைவலி, தலைக்கூட வலி பரவலாம். ஸோ திரும்ப ஹலோ சொல்லுங்கம்மா. தோல்லாம் வலிக்குதுங்க மேம், ரொம்ப வலிக்குதுங்க சார். அதாங்கம்மா, அதாவது எலும்பு தேய்மானம் இருக்கிறனாலையும் வலி வரலாம், ப்ளஸ் சளி இருமல் ஏதாவது இருந்தாலும் சைனஸ் கம்ப்ளைண்ட்ஸ்னாலையும் உங்களுக்கு தலைவலி வரலாம். ஸோ ரெண்டுமே இருக்கிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. ஸோ வலி சரியாகணும் அப்படிங்கும்போது ரெண்டுக்குமே ட்ரீட்மெண்ட் எடுத்தால் தான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சரியாகும். ஹோமியோபதி மெடிசன் அப்படிங்கும்போது வலி நிவாரணி கிடையாது ஹோமியோபதி மருந்தில். அது நீங்கள் எடுத்த உடனே வலி குறையிற மாதிரி இருக்காது. ஆக்சுவலாக அது வலி நிவாரணி அப்படின்றது வேற, அது மறுத்து போக தான் வைக்கும், உங்கள் ப்ராப்ளத்தை வந்து சரி பண்ணாது. பட் ஹோமியோபதி மெடிசின்ஸ் எடுத்தோம் அப்படின்னா இந்த ப்ராப்ளம், அதாவது சர்விக்கல் ஸ்பான்லைசிஸ் எலும்பு தேய்மானம், அதனால் வர்ற நரம்பு கம்ப்ரெஷன் இதெல்லாமே ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு அதனால வலி குறையும். ஸோ இது கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் கண்டினியூஸாக எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா டாக்டர் சொல்கிற அட்வைஸும் ஃபாலோ பண்ணுங்கள். அவங்க சொல்கிற எக்ஸசைசஸ் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக பெட்டராகும். ஓகே, நன்றிம்மா. உங்களை நிலைப்புக்கு இன்னொரு நேரம் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், பேர் சொல்லுங்க. தீபா வந்து அம்பத்தூர்ல இருந்து பேசுறேன் மேடம். நல்லது, டாக்டர்கிட்ட பேசுங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்க. எங்க அம்மாக்கு வயசு 55 வயசு ஆகுது சார். ஓகே. அவங்களுக்கு வந்து கட்டை விரல் வந்து எலும்பு வந்து தேய்மானம்னு சொல்றாங்க சார். வலிக்குதுன்னு அது ஆஸ்பத்திரிக்கு போறாங்க சார். கட்டை விரல் உள்ள இருக்கிற எலும்பு என்ன சார் பண்றது? அவங்க வந்து ஹோமியோபதி தான் சாப்பிடுறாங்க. ஹோமியோபதி. ஓகே, அது என்ன டயக்னோஸ் பண்ணாங்க? டிசீஸ் என்ன டயக்னோஸ் பண்ணாங்களா? எலும்பு தேய்மானம் மட்டும்தானா இல்லை வேற ஏதாவது இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ் இருக்கான்னு செக் பண்ணீங்களா? அது தெரியல சார். எலும்பு தேய்மானம்னு சொல்லுவாங்க சார். எலும்பு தேய்மானம் ஒரு இடத்துல மட்டும் தான் இருக்கு, மற்ற இடத்துல எதுவுமே வலி இல்லைங்களா? மற்ற மூட்டுகள்லையும் வலி இல்லையா? அங்கெல்லாம் இல்லை, வெறும் கட்டை விரல் எலும்பு மட்டும்தான் சார். அங்க இருக்கும்போது கண்டிப்பா தேய்மானம் இருக்கிறதுக்கு சான்ஸ் கம்மி தான். ஏன்னா எடுத்த உடனே கட்டை விரல்ல மட்டும் தனியாலாம் தேய்மானம் வராது மோஸ்ட்லி. ஸோ அதுக்கு பிளட் டெஸ்ட் இருக்குது, சில பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா வேற என்ன கம்ப்ளைண்ட்ஸ்னால வலி வந்திருக்குன்றது தெரிஞ்சுக்கலாம். ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுக்கும்போது கண்டிப்பாக பெட்டர் ஆவாங்க. ஸோ தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு வரணும். ஓகே, நன்றிம்மா. உங்களை நிலைப்புக்கு நிச்சயமாக தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு வரணும். மருந்துகள் ஹோமியோபதி மருந்துகள் இப்போ நிச்சயமாக குறைஞ்சிருமே சொல்லியிருக்காங்க. கீழே நம்பர்ஸ் போயின்னு இருக்கு, நீங்கள் அழைப்பினை ஏற்படுத்தலாம். நம்ம இன்னும் நேர் பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம பேசுகிற மாதிரி எலும்பு முறிவு ஏற்பட்டால் அந்த ஸ்டிஃப்னஸ் இருக்கும், அதுக்கும் அந்த இன்ஃப்ளமேஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? ஆக்சிடென்ட் ஆகி கண்டிப்பாக இருக்குது. எலும்பு முறிவு அப்படிங்கும் போது அங்கே இன்ஃப்ளமேஷனும் இருக்கும், ப்ளஸ் இன்ஜுரியும் இருக்கும். இன்ஜுரி இருக்கனால நரம்புகளை அடிபட்டிருக்கும். ஸோ அதனால இன்ஃப்ளமேஷனும் வரலாம், அது சான்ஸ் இருக்குது. ஒரு நேர் இருக்காங்க டாக்டர். வணக்கம். ஹலோ. வணக்கம் அம்மா, பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் ராபியா மேடம். எங்க இருந்து பேசுறீங்க? சேலத்துல இருந்து பேசுறோம். ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. ஹலோ டாக்டர். வணக்கம், சொல்லுங்கம்மா. என் சன்னுக்கு 5 இயர்ஸ் ஆச்சு டாக்டர். ஓகே. அவனுக்கு வந்து அடினாய்ட் ப்ராப்ளம் இருக்கு. சரிங்க. அதனால அடிக்கடி சளி பிடிக்கிறது, ஃபீவர் வருதுன்னு ப்ராப்ளம் இருந்துட்டே இருக்கு. நாங்க வந்து இந்த அலோபதி ட்ரீட்மெண்ட் தான் எடுத்துட்டு இருந்தோம். ஓகே. இப்ப சமீபமா ஹோமியோபதியில ட்ரீட்மெண்ட் பார்த்தோம். ஓகே. அவர் ஃபர்ஸ்ட் ஒரு மெடிசன் கொடுத்தாங்க, அதுல கொஞ்சம் கியூர், அந்த வாயில இருந்து வர அந்த பேட் ஸ்மெல், சளி எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சது டாக்டர். ஓகே. அப்புறம் பார்த்தா நெக்ஸ்ட் டோஸ் மருந்து கொடுக்கும்போது பையனுக்கு ரொம்ப உடம்பு இழைச்சி போச்சு டாக்டர். ரொம்ப லீன் ஆயிட்டான். நான் அந்த மெடிசனை கண்டினியூ பண்ணலாமா? கண்டிப்பா பண்ணலாம். ஏன்னா உடம்பு லீன் ஆகிற அளவுக்கு மெடிசின்ஸ் எதுவும் ப்ராப்ளம் பண்ணாது. ஆக்சுவலா வேற என்ன ப்ராப்ளம் இருக்கிறது நேரில் பார்க்கும்போது தெரியும் நமக்கு. ஏன்னா மெடிசன் கொடுக்கும்போது அலர்ஜி தன்மை தான் குறைக்கும். ஹோமியோபதியில் அடினாய்ட்ஸ்க்கான மருந்துகள் என்ன ஆகும்னா அவங்க உடம்புல இருக்க அலர்ஜி தன்மையை குறைக்கும். அது குறைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த இன்ஃபெக்ஷன் வர்றது திரும்ப ஹலோ சொல்லுங்க அதெல்லாம் கம்மியாகும். ஸோ உடம்பு இழைக்குது அப்படின்னா என்ன காரணம்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் நீங்கள் மெடிசன் கன்டினியூ பண்ணிட்டே இருங்க, உங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க, அதுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாம் நம்ம. ஓகே, நன்றி உங்களின் நிலைப்புக்கு. சரி, நம்ம அந்த எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் பேசிட்டு இருக்கோம் சார். எலும்பை ஸ்ட்ரென்தன் பண்ணதுக்கு என்ன மாதிரி நம்ம அதை மெயின்டைன் பண்ணிக்கிறது? ஏன்னா எலும்புல தேய்மானம் வருது, ஆனால் நம்ம எப்படி அதை கட்டுப்படுத்துறது? கட்டுப்படுத்துறதுங்கும் போது நமக்கு எக்ஸசைசஸ், ஓகே, அப்புறம் ஃபுட்டு, இது ரெண்டு தான் மெயின் திங். நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிக்காமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம் அது. ஸோ எக்ஸசைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம டெய்லி
சில வாக்கிங், பேசிக் எக்ஸசைஸ் வாக்கிங் தான் நம்ம சொல்கிறோம். வாக்கிங் பண்ணும்போது எல்லா எலும்புகளுமே பெட்டர் ஆகும் நமக்கு. அது டயட்லி இம்பார்ட்டன்ட் தான். சில டயட்ஸ் இருக்குது சொல்கிறாங்க. ஓகே, ஒரு நேரம் இருக்காங்க டாக்டர். வணக்கம். வணக்கம். வணக்கம், தர்மபுரியிலிருந்து பேசுகிறேன் மேடம். நல்லது ஐயா, உங்களுடைய கேள்விகளை டாக்டர்கிட்ட கேளுங்க. சரி வணக்கம், சொல்லுங்க சார். சார், நான் டிராக்டர் ஓட்டுறதுனால வலி அதிகமாக இருக்குது, மூட்டு வலி. ஓகேங்க சார், தர்மபுரியிலிருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்க, உங்களுடைய பிரச்சனை என்ன ஐயா? அது டிராக்டர் ஓட்டுறதுனால இடுப்பு வலி அதிகமாக எடுத்துட்டே இருக்குது. அதுக்கு என்ன சார் இருக்குங்களா வலி? இடுப்பு வலி மட்டும்தான் இருக்குங்களா? மூட்டு வலி இருக்குங்களா? கால் மூட்டுலாம் வலி இருக்குங்களா? டிவி வால்யூம் குறைங்க ஐயா. இடுப்பு வலி மட்டும்தான் இருக்கான்னு கேக்குறாங்க டாக்டர். வலி தான் அதிகமாக வருது சார். வலிகமாக இருக்கு. கண்டிப்பா சார். இப்போ டிராக்டர் அதிகமாக ஓட்டும் போது அந்த ஸ்ட்ரெயின் ஆகிறதுனால எலும்புகளுக்கு பாதிப்பு ஏற்படும். ஸோ ஏற்படுறதுனால வலி தான் உங்களுக்கு வந்துருக்குது. இதுக்காக மெடிசின்ஸ் இப்போவே ஆரம்பிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ஃபியூச்சரில் எந்த ப்ராப்ளமும் வராமல் இருக்கும். அதாவது எலும்பு தேய்மான்றது நம்ம சொல்லிட்டு இருந்த மாதிரி அடுத்த ஸ்டேஜ் போகும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மெடிசின்ஸ் உங்களோட ஒர்க்கை வந்து கொஞ்சம் மாற்றிக்கிறது. அதாவது டிராக்டர் ஓட்டுறீங்க அப்படிங்கும்போது டைமிங் நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கலாம், ஸ்ட்ரெயின் பண்ணுறதை கொஞ்சம் குறைச்சிக்கலாம் நீங்கள். ப்ளஸ் சில எக்ஸசைஸ் இருக்குது, ஃபுட்டு மேனேஜ்மெண்ட் இருக்குது. ஹோமியோகேர் நேரில் வரும்போது ஃபுல் ஹிஸ்ட்ரி உங்களுக்கு எடுப்போம். நாங்கள் எடுத்துகிட்டு உங்கள் உடம்புக்கு என்ன சாப்பிடணும், எந்த மாதிரியான எக்ஸசைசஸ் பண்ணணும், ப்ளஸ் மெடிசின்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது கம்ப்ளீட்டாக பெட்டர் ஆவீங்க. ஓகே, நன்றி ஐயா. உங்களுடைய நிலைப்புக்கு நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர் பார்க்கலாம் டாக்டர். வணக்கம். வணக்கம், பெயர் சொல்லுங்க. சார், கோபாலகிருஷ்ணன். சொல்லுங்க ஐயா, உங்களுக்கு என்ன பிரச்சனை? டாக்டர்கிட்ட பேசுங்க. ஹலோ டாக்டர். வணக்கம் சார், சொல்லுங்க சார். எனக்கு வந்து இது 96ல இருந்து ஸ்பாண்டிலிட்டிஸ் ப்ராப்ளம். ஓகே, ஸ்பாண்டிலைட்டிஸ். ஆமா. ஓகே சார். முதல்ல ஆபரேஷன் போனா ஆபரேஷன் செய்துக்கணும்னாங்க. அப்புறம் அது வேண்டாம்னு சொன்னதால விட்டுட்டு வந்துட்டேன், ஆபரேஷன் செய்துக்கல. சரிங்க சார். ஆனா நாளைக்கு நாள் நான் நிறைய இந்த இதுல வந்து ஆயுர்வேதத்துல சில மாத்திரை இதெல்லாம் கொடுத்தாங்க. ஓகே. அப்புறம் இந்த செர்விலான், லம்பாட்டோன் இது மாதிரி சில டேப்லெட்லாம் எடுத்துக்கிட்டேன். சரிங்க. அப்புறம் இந்த அதை விட்டு அப்புறம் இந்த சித்த வைத்தியத்துல அமுக்குறாங்க எங்க பவுடர் வச்சு வரணும். சரிங்க சார். ஓகே. அது மாதிரி பவுடர் எடுத்துக்கிட்டேன். ஆனா இப்ப வந்து நிக்க நடக்க வர ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஓகே ஓகே. இப்போ இந்த ஹோமியோபதிக்கு வந்து அங்க எடுத்துக்கிட்டா அது கியூர் ஆகும் தான் நினைக்கிறேன். கியூர் ஆகுமா? கண்டிப்பா சார். செய்யணும். அதாவது இப்போ ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் நீங்க சொன்னீங்க, சித்தா எடுத்தீங்க, ஆயுர்வேதா எடுத்தீங்கன்னு சொன்னீங்க. அதாவது ட்ரீட்மெண்ட் வந்து நிறைய இருக்குது. இப்போ மூட்டு வலி பார்க்கும்போது நிறைய இருக்குது. ஆக்சுவலா நிறைய இருக்குது. அதாவது இப்போ எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன்ஸ், அதாவது மூட்டுக்கு மேலே தடவுறது, ஆயில் அப்ளை பண்றது, வேற மசாஜ் பண்றது, இதெல்லாம் வந்து ஒரு டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்தது உள்ள சாப்பிட்ற வலி நிவாரணி, அதாவது வலியை வந்து தெரியாம வச்சுக்கிறதுக்கு, அது பெயின் கில்லர், மருத்து போக வைக்கிறது. ப்ராப்ளம் அப்படிதான் இருக்கும். வலி தெரியாதனால நம்ம என்ன பண்ணுவோம், அதிகமா ஒர்க் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ ப்ராப்ளம் இன்னும் அதிகமாயிட்டே இருக்கும். இது ஒரு ட்ரீட்மெண்ட் இது. ஸோ ஹோமியோபதி அப்படின்னு பார்க்கும்போது மருந்துகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதாவது ப்ராப்ளம், அதாவது சொன்ன மாதிரி ஸ்பாண்டிலைட்டிஸ், அந்த இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுக்காகவும் அடுத்து தேய்மானத்தை குறைக்கிறதுக்காகவும் மருந்து கொடுப்போம். வலி கொஞ்சம் குறைய மெடிசன் ஸ்டாப் பண்ணுறது வந்து சரியான இது கிடையாது. நேரத்தில் பார்க்கணும், நிறைய கால்ஸ் பார்த்துருந்தோம் நம்ம. ஸோ இப்போ ஒரு 1 மந்த் சாப்பிடும்போது ஹோமியோபதி மெடிசன் சாப்பிடும்போது பெட்டராக இருப்பாங்க. ட்ரீட்மெண்ட் அதே ஸ்டாப் பண்ணிடுறது. மறுபடியும் 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் மறுபடியும் வலி வரும்போது இல்லை எதுனாலும் சரி, ஸோ அது மாதிரி இருக்கிறனால ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அது மாதிரி இல்லாமல் ஹோமியோபதி மெடிசின் தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படிங்கும்போது ஒரு 6 months ஒன்ஸ் நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்குறது, எக்ஸ்ரே பண்ணி பார்க்கும்போது அந்த கம்ப்ளைண்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். கம்ப்ளீட்டாக சரியாயிடும். ஓகே, ஒரு நேர் பார்த்துலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், பேர் சொல்லுங்க. என் பேர் வருண். ஓகே, எங்க இருந்து பேசுறீங்க? நான் காரைக்குடில இருந்து பேசுறேன். ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா. சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கம்மா. எனக்கு வந்து ஆரி ஃபேக்டர் இருந்துச்சு சார். சாரி, ஆரி ஃபேக்டர் பாசிட்டிவ். ஓகே. ஆரி ஃபேக்டர் இருந்துச்சு, அதிகமா இருந்துச்சு, 40க்கு மேல இருந்துச்சு. அது மதுரையில ஒரு டாக்டர் பார்த்து குறைச்சிட்டாங்க. ஆரி ஃபேக்டர் நெகட்டிவ்னு வந்துருச்சு. அப்புறம் பார்த்தா கொஞ்ச நாள் ஆங்கிலஸ் ஸ்பாண்டிலைட்டிஸ் சொன்னாங்க. நான் நடந்துகிட்டு இருந்தேன். அப்புறம் என்னால சுத்தமா நடக்கவே முடியாம போச்சு. முட்டெல்லாம் ரொம்ப டைட் ஆகி சுத்தமா நடக்கவே முடியாது. படுக்கும்போது பாத்தீங்கன்னா என் காலை மடக்கி வச்சுதான் படுப்பேன். என்னால நீட்ட முடியாது, முட்டி ரொம்ப நீட்டி படுக்க முடியாது, ஃபுல்லா டைட் ஆயிரும். இப்ப இடுப்பு கீழே வந்து ஃபுல்லா வலியா இருக்கு. லெஃப்ட் இடுப்பு வந்து கொஞ்சம் மேல ஏறிடுச்சுங்கிறாங்க. அதனால நான் உட்கார்ந்து போது பாத்தீங்கன்னா ரைட் கால்ல உள்ள முட்டி கொஞ்சம் முன்னாடியும் லெஃப்ட் கால்ல உள்ள முட்டி கொஞ்சம் பின்னாடியும் தள்ளி நான் ஒரு மாதிரி சைடா உட்காந்துருக்கேன் சார். பின்னாடி அந்த முதுகெலும்புலாம் கொஞ்சம் வலியா இருக்கும். ஹிப்ல இருந்து ஒரே வலியா தான் சார் இருக்கும். அதுக்கு என்ன சொல்லலாம்? அதாவது இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் சொன்னீங்க ஆரியா பாசிட்டிவாக இருந்தது சொன்னீங்க, அதுக்கப்புறம் நெகட்டிவ் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்க. அகைன் மறுபடியும் ஆன்கிலோசிஸ் ஸ்பாண்டிலைட்டிஸ் இருக்குன்னு டயக்னோஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறீங்க. ஸோ ஒருத்தருக்கு ஒரு நோய் தான் இருக்குன்றது நம்ம கண்டிப்பாக எடுத்துக்க முடியாது.
ஒருத்தருக்கு 2-3 நோய் கலந்து கூட இருக்கலாம். நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு இது பாசிட்டிவ் வந்தோடனே ஓகே நமக்கு வந்து முடக்குவாதம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அதுக்கு மட்டும் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். பட் கூட சேர்ந்து எலும்பு தேய்மானம் இருக்கலாம், நீங்கள் சொல்கிற மாதிரி ஆன்கிலோசிஸ் ஸ்பாண்டிலைட்டிஸ் இருக்கலாம். ஸோ ஒரு டெஸ்ட் பண்ணும்போது எல்லா டெஸ்ட்டும் பண்ணிவிட்டு டாக்டர் சஜஸ்ட் பண்ணுற மாதிரி எல்லா டெஸ்ட்டும் பண்ணிவிட்டு அது எல்லாத்துக்கும் சரி பண்ணும்போது இந்த ப்ராப்ளம் இருக்காது. கண்டிப்பாக உங்களுக்கு இன்னும் இந்த ப்ராப்ளம்ஸ் ஃபுல்லாக சரியாகலன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு டெஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம். ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுக்கும்போது கண்டிப்பாக சரி பண்ணிக்க முடியும். ஓகே, நன்றிமா. உங்களின் அழைப்புக்கு இன்னொரு நேரம் இருக்காங்க. டாக்டர் வணக்கம், நலம் காக்க, பேர் சொல்லுங்க. ஹலோ. ஓகே, நம்ம முதல்ல இந்த ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் பற்றி நீங்கள் பேசியிருந்தீங்க டாக்டர். அப்போ நிறைய பேர் வந்து இப்போ பாதியிலே நிப்பாட்டிடுறாங்களே, அதை கண்டினியூ பண்ணலன்னா நிச்சயமாக அதுக்கான கியூர் கிடைக்காதா? கண்டிப்பாக. ஏன்னா ஹோமியோபதின்றது நம்ம ரூட் காஸ் அதுலேருந்து சரி பண்ணுறோம்னு சொல்லிட்டு இருந்தோம். ஸோ ஒரு சிம்டமேட்டிக்காக கொடுக்காம, வலிக்கு மட்டும் மருந்து கொடுக்காம, வலி ஏன் வந்துச்சு, எதனால் வந்துச்சு, அவங்க பரம்பரையிலேருந்து அந்த ப்ராப்ளம் வந்துச்சா இல்லை ஒர்க்னால வந்துச்சா அப்படின்றத ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி அதுக்கான மருந்து தான் நம்ம கொடுத்துட்ருப்போம். ஸோ அது வந்து ஃபுல் கோர்ஸ் எடுக்கும்போது தான் கம்ப்ளீட்டாக சரியாகும் போது டாக்டரே நாங்கள் ஸ்டாப் பண்ணுவோம். ஓகே இவங்க சரியாயிடுச்சு போதும்னு சொல்லும்போது ஸ்டாப் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக திரும்ப வராது. ஓகே, இன்னொரு நேரம் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் அம்மா, பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க ஷோபனாங்க, கோயம்புத்தூர்ல இருந்து பேசிட்டு இருக்கோம். டாக்டர் பேசுங்க. வணக்கம்மா, சொல்லுங்க. சார் குட் மார்னிங் சார். சொல்லுங்க சார். எனக்கு வந்து 2 பசங்கங்க சார். முதல்ல வந்து பொண்ணு வந்துட்டு 6 இயர்ஸ் ஆகுதுங்க. ஓகே. ரெண்டாவது பையன் வந்து 4.5 இயர்ஸ் ஆகுதுங்க. பாத்தீங்கன்னா அவங்களுக்கு குழந்தையில இருந்தே அவங்களுக்கு அந்த கோல்டு ப்ராப்ளம், கிடைக்கு ஃபீவர் வரும், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்ததுங்க. ஹலோ. சொல்லுங்க கேக்குது. சார் இங்கிலீஷ் மெடிசன்ஸ் தான் சார் 2 பேருக்குமே எடுத்துட்டு இருந்தேன். ஓகே. பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அலர்ஜி லெவல் கண்டென்ட் வந்து பிளட் டெஸ்ட்ல வந்து செக் பண்ணும் போது அதிகமா இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. ஓகே. ஸோ அந்த ப்ராப்ளம் ஏதாச்சும் அவங்களுக்கு அந்த லைட்டா வீசிங் அலர்ஜி வரும்போது அந்த பஃப் பண்ற மாதிரி கொடுப்பாங்க சார். சரிங்கம்மா. ஸோ 2 பேருமே பண்ணுவாங்க. அப்புறம் அது ஒரு குறிப்பிட்ட டேஸ் வரைக்கும் நல்லா இருப்பாங்க. திரும்ப ஏதாச்சும் ஒரு டஸ்ட் ஃபார்ம் ஆச்சுன்னா அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துடும் சார். கண்டிப்பாமா. ஸோ அவங்க வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் சொன்னாங்க சார். இந்த மாதிரி கேம்ஸ்ல விளையாடக்கூடாது, மண்ணில் விளையாடக்கூடாது, அப்புறம் சில்லுன்னு எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. சரிங்கம்மா. அதாவது இப்போ நீங்க சொல்றது வந்து அலர்ஜி, முழுக்க அலர்ஜி தான் அதுக்கு. முழுக்கமே அலர்ஜி. சாக்லேட் சாப்பிடக்கூடாதுங்க, சாப்பிடக்கூடாதுன்னு. ஸோ பேசிக்கா குழந்தைங்க 2 பேருமே கிட்ஸா இருக்கிறதுனால அது எந்த அளவுக்கு ஃபாலோ பண்றது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இப்ப அதாவது நீ சொல்ற அலர்ஜி தான் சொல்றீங்க. அலர்ஜியை சரி பண்ணால் மட்டுமே இந்த நோய் முழுமையா குணமடையும். வெறும் சளிக்காக மருந்து கொடுத்தாலோ, இருமலுக்காக மருந்து கொடுத்தாலோ, வீசிங்காக இந்த இன்ஹேலர் எடுத்தாலுமே அது வந்து டெம்பரரி ரிலீஃப், எமர்ஜென்சியா நீங்க எடுக்கிற மெடிசின் அது ஓகே. பட் முழுமையா சரி பண்ணிக்கணும் அப்படிங்கும்போது அலர்ஜியை சரி பண்ணணும். அலர்ஜியை சரி பண்றதுக்கான மருந்துகள் ஹோமியோபதியில இருக்குது. அது நம்ம சொல்ற மாதிரி அந்த கோர்ஸ் எடுக்கும்போது கம்ப்ளீட்டா சரியாகும். சரியாச்சுன்னா திரும்ப வராது. ஸோ ஹோமியோபதி மெடிசின்ஸ் ஆரம்பிக்கும் போது இப்போ நீ சொல்ற மாதிரி கோல்டு திரும்ப வருதுன்னு சொல்றீங்க, அதாவது 1 month once வருதுன்னு சொல்றீங்க. இது மெடிசன் எடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இந்த 1 month onceன்றது 3 months once, 6 months once வர ஆரம்பிக்கும். கம்ப்ளீட்டாக இல்லாமலே போகும். ஸோ ஏன்னா அலர்ஜி தன்மையை சரி பண்ணால் மட்டுமே சரியாகும். நீண்ட நாள் எடுத்தாலும் நிச்சயமாக ஹோமியோபதியில் கியூர் இருக்குங்கிறாங்க. இன்னொரு நேரம் நம்ம பார்க்கலாம். டாக்டர் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் ஐயா, பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? தேனியில இருந்து பழனிங்கிறவர் பேசுறேன். ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. சார் இந்த ப்ராஸ்டேட்னு சொல்லி கிளான்சி சொல்றாங்கல்ல. ஓகே சார். அந்த இது வந்து கொஞ்சம் வீக்கமா இருக்குது. ஓகே. அதுல கோமியாக்கார்ல இதுல ஏதாவது மெடிசின், நல்ல மெடிசின்கள் இருக்குதா என்னங்கிறது? கண்டிப்பா சார். ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் அப்படின்றது பொதுவாக ஆண்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேல போக வர வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ இதனால அதிகம் வீக்கம் வர்றதுனால என்ன ஆகுதுன்னா யூரின் போகிறதுக்கான கஷ்டம், அதாவது யூரின் வந்து ஃபோர்ஸாக போகாமல் ட்ராப்பாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடிக்கடி யூரின் வரும், கண்ட்ரோல் பண்ண முடியாது. இதெல்லாம் ஃபஸ்ட்டு வர பிரச்சனைகள். இதுக்கு ஹோமியோபதியில் மெடிசின்ஸ் இருக்குது, ஹோமியோ கேரில் நல்லாவே இருக்குது. அந்த மெடிசின்ஸ் வந்து நம்ம சொல்கிற மாதிரி அந்த எவ்ரி மந்த் இந்த கொடுப்போம், நம்ம ஃபாலோஅப்ஸ் வந்து விசிட் பண்ணணும். எப்படி இருக்கிறத பெட்டராக பார்க்கும்போது கண்டிப்பாக குறைய ஆரம்பிக்கும் உங்களுக்கு. சார் எங்க தேனிக்கு அங்கே எது பிரான்ச் இருக்காங்க சார்? பிரான்ச் ஆக்சுவலாக பிரான்ச் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்கு, மதுரையில் இருக்கு, சென்னையில் 2 இடத்துல இருக்குது. இன்னும் கூடிய சீக்கிரம் தாம்பரத்துல கூட வருதுன்ற மாதிரி. ஓகே, தேனினா நிச்சயமா உங்களுக்கு இது பக்கம், மதுரை பக்கம் நினைக்கிறேன். ஓகே, நன்றி உங்களின் அழைப்புக்கு. சார் இப்போ அறிகுறிகள் பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். வலி மட்டும்தான் அறிகுறியா இந்த எலும்பு தேய்மானத்துக்கு? வேற ஏதாவது அறிகுறி இருக்கா? பாக்குறதுக்கு முன்னாடி இன்னொரு நேர் இருக்காங்க. டாக்டர் வணக்கம், நலம் காக்க, பேர் சொல்லுங்க. மகேஷ் பேசுங்க. எங்க இருந்து பேசுறீங்க? பெரம்பூர் மேடம். ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. ஹலோ. வணக்கம் சார், சொல்லுங்க. ஹலோ சார். வணக்கம், கேக்குது, சொல்லுங்க சார். ஒரு 3 months பேக் பெயினா இருக்கு சார். சரிங்க. பேக் பெயின் மட்டும் தான் இருக்கு. ஓகே. 3 months பேக் பெயினா இருக்கு. அது போக மாட்டேங்குது, படுக்க முடியல, தூங்கினா ரொம்ப வலி இருக்கு. கை கோட்டம் தொடர்ந்து. சரிங்க சார்.
அதனால ரொம்ப இதாக் பண்ணாது. என்ன பண்ணலாம் சார்? ஓகே ஓகே. ஒரு நாளைக்கு எத்தனை கிலோமீட்டர் வண்டி ஓட்டுவீங்க சார்? ரொம்ப இல்லை, ஒரு ½ அன் ஹவர் 1 ஹவர் அந்த மாதிரி ஒரு 10 கிலோமீட்டர்ஸ். அவ்வளோதான் போறீங்க. வயசு என்ன ஆகுது? வயசு 35 ஆகுது. 45 இயர்ஸ். 3 மந்த்ஸா தான் வந்திருக்கு. 35. ஓகே. இப்போ இதுக்கு முன்னாடி வலி வந்திருக்குங்களா? இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த 3 மந்த்ஸ் இருக்குங்களா? இப்பதான் வந்திருக்கு சார். வந்திருக்குது. ஓவரா இருக்கு. ஓகே ஓகே. ஸோ அந்த 3 மந்த்ஸா இருக்குதுன்னா கண்டிப்பா தேய்மானத்துக்கான அறிகுறிகள் தான் நீங்க சொல்றது. அது பைக் ஓட்டும்போது வர்றது, தூங்கி எழுந்திரிச்சோடனே காலையில் கொஞ்சம் வலி இருக்கும், அப்புறம் கொஞ்சம் பெட்டர் ஆகும். கண்டினியூஸாக உட்காந்து இருந்தீங்கன்னா பெயின் இருக்கிறது, இது எல்லாமே எலும்பு தேய்மானத்துக்கான அறிகுறிகள் தான். இது இந்த டைம்லேயே நீங்கள் ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்து சரி பண்ணிட்டீங்க அப்படிங்கும்போது எந்த ப்ராப்ளமும் இருக்காது, கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ண முடியும் ஹோமியோபதி மெடிசன்ஸில். ஓகே, நன்றி. அவங்களே நிலைப்புக்கு இந்த வலி தவிர வேற என்னென்ன அறிகுறியும் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு நேரம் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். ஹலோ வணக்கம். பேர் சொல்லுங்க. மேடம், என் பேர் மாரி. நான் வந்து ஆவடியில இருந்து பேசுறேன். ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா. சரி. எனக்கு சார் ஒரே கால் பயங்கரமா வலி. ஆர்த்தோ டாக்டர்கிட்ட போய் நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன். அவர் வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்க்க சொன்னாரு. அதுல வந்து பின்னாடி இந்த L3யும் L5லயும் ஒரு ஜவ்வு வந்து அழுத்திட்டு இருக்கு. அத உடனே வந்து ஆபரேஷன் பண்ணி எடுக்கணும் அப்படின்ட்டு சொன்னாரு. ஆனா எனக்கு பயமா இருக்கு டாக்டர். இதுல ஏதாவது ஆபரேஷன் இல்லாம ஏதாவது பண்ண முடியுமா? வலி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க எனக்கு. உங்க வலி வந்து எப்பெல்லாம் இருக்குது, எவ்வளவு அதிகமா இருக்குன்னு சொல்லுங்க. நடக்கவே முடியல சார். நடந்தோம்னாலே பயங்கர வலி. அது அந்த ஜவ்வு வந்து நரம்புல அழுத்துது அப்படின்னு சொல்றாங்க. இது இந்த வலி கண்டினியூஸா இருக்குங்களா, இல்ல அப்பப்போ வந்துட்டு மறுபடியும் போகுது அந்த மாதிரி இருக்குங்களா? சார் நான் வந்து இதை ஆஃப் பண்ணிட்டு டிவில கேட்கட்டா? எனக்கு கேட்க மாட்டேங்குது. சரி, ஓகே ஓகே. அது இப்போ டிஸ்க் பல்ஜ் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா L4 L5ல எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கும்போது தெரிஞ்சிருக்குது. இந்த நான் சொன்ன மாதிரி ஆக்சுவலா அந்த பல்ஜ் இருக்கனால இனிஷியலா வந்து பெயின் அந்த இடத்துல மட்டும் தான் இருந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அவங்க கால்ல வலின்னு தானே சொல்றாங்க டாக்டர். அதான் அந்த பல்ஜ் பார்க்கும்போது வலி அங்கதான் ஆரம்பிச்சிருக்கும். அதுக்கு அந்த கம்ப்ரெஷன் தகுந்த மாதிரி அடுத்தடுத்து வலி பரவிட்டே இருக்கலாம். சொன்ன மாதிரி கால் ஃபுல்லாகவும் பரவலாம், குதிங்கால் வலி இருக்கணும் பரவும் அந்த வலி. ஸோ இதுக்கு ஹோமியோபதி மெடிசின்ஸ்ல அதாவது நரம்புகள் ஸ்ட்ரென்தன் பண்றோம். நரம்புகள் ஸ்ட்ரென்தன் பண்ணும்போது கண்டிப்பா பெயின் குறையும் நம்மளுக்கு. ஸோ அடுத்தது ஸ்டேஜ் போகாமலையும் பார்த்துக்கலாம். இதுக்கு சர்ஜரி தேவையில்லை. நீங்கள் சொல்கிற ஸ்டேஜஸ் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக தேவையில்லை சர்ஜரி. ஓகே, ஹோமியோபதியில் நிச்சயமாக சர்ஜரி இல்லாமல் இது குணப்படுத்த முடியும்னு சொல்லியிருக்காங்கம்மா. கீழே வந்து நம்பர்ஸ் போயிட்டு இருக்கு, நீங்கள் அழைப்பினை ஏற்படுத்தி முன்பதிவு பண்ணிக்கலாம். இன்னொரு நேர் கூட இருக்காங்க. டாக்டர் வணக்கம், இது பெப்பர்ஸ் டிவி நலம் காக்க. பேர் சொல்லுங்க. ஹலோ ஹலோ, பேர் சொல்லுங்கம்மா. ராஜேஸ்வரிங்க. எங்கேருந்து பேசுறீங்கம்மா? கோயம்புத்தூர்ல இருந்து கணுவாய்ங்கிற கிராமத்துல இருந்து பேசுறேன். ஓகேம்மா, டாக்டர்கிட்ட பேசுங்க. ஹலோ, டிவி வால்யூம் மட்டும் குறைங்கம்மா. சரிங்க, சொல்லுங்கம்மா, கேள்வி கேளுங்க. ஹலோ, எனக்கு தொண்டையில ஒரு மாதிரி அடிக்கிறாப்படி இருக்குங்க. சாப்பிட்டா சரியா இறங்குறாப்படி தெரியறதில்ல. இது ரொம்ப நேரமா தொண்டைக்குள்ளேயே இருக்கு. நான் இப்ப தொண்டை டாக்டர் கிட்ட போய் பார்க்கல, அவங்க ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் குடலியல் டாக்டர் கிட்ட போய் பார்த்தோம், எடுத்து பார்த்தாங்க, அவங்களும் ஒண்ணும் இல்லைன்னு ஒரு 15 நாளைக்கு மருந்து மட்டும் கொடுத்தாங்க. இருந்தாலும் இன்னும் அந்த இது அப்படியே இருக்கு. சளி இருமல் இருக்குங்களா? ஆமா இருக்குங்க. சளி இருமல் இருக்கு. சளி இருமல் இருக்குங்களா? அதெல்லாம் இல்லைங்க. அதெல்லாம் இல்ல. முழுங்க மட்டும் கஷ்டமா இருக்கு. முழுங்குறதெல்லாம் நல்லா சாப்பிட்டா மோசம் போறது எல்லாமே நல்லா இருக்குங்க. ஆனா ரொம்ப நேரம் நெஞ்சில இருக்கிற அப்படியே இருக்குங்க. ஓகே ஓகே, சரிங்கம்மா. அது ஆக்சுவலாக ஆசிடிட்டி கம்ப்ளைண்ட்டாக இருக்கலாம். அல்சர் இல்லை ஆசிடிட்டி இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதுக்கு இந்த மெடிசின்ஸ் ஹோமியோபதியில் இருக்குது. நீங்கள் நேரில் வந்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபுல் ஹிஸ்ட்ரி சிம்டம்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு தேவைப்பட்டால் சில டெஸ்ட் எடுப்போம். தேவையில்லை அப்படிங்கும்போது மெடிசின்ஸை டைரெக்டாக ஆரம்பிச்சுட்டு உங்களுக்கு சிம்டம்ஸ் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். ஹோமியோபதியில் கம்ப்ளீட்டாக தீர்வு வரலாம். ஓகே, நன்றிம்மா. உங்களுக்கு நிறைய பேர் நீங்கள் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். ஹலோ வணக்கம், பேர் சொல்லுங்க. சுப்பிரமணியன். எங்கேருந்து பேசுறீங்க ஐயா? தூத்துக்குடி மாவட்டம், விளாத்தில வட்டம். ஓகே, கோத்தூர். ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. அதான் டாக்டர் ஒரு சுமார் ஒரு ரிக்வெஸ்ட். சொல்லுங்க சார். சார், என் பொண்ணுக்கு சொல்லுங்க. 2005 ஒரு ஆபரேஷன் பண்ண, ஹார்ட் ஆபரேஷன். சரிங்க சார். பண்ண சார். ஆனா இப்போ மேரேஜ் பண்றதுக்கு கொடுக்கலாமா, எப்படி பண்ணுறீங்க? டிவி வால்யூம் குறைச்சிடுங்க சார். சரிங்க சார். சர்ஜரி என்ன சர்ஜரி பண்ணீங்க சார்? ஆமா, கேரளா சித்ரா. சார் புரியல. கேரளா சித்ரால பண்ணேன். கேரளால பண்ணீங்களா? ஆமா ஆமா. இல்ல, என்ன சர்ஜரி பண்ணீங்கன்னு டாக்டர் கேக்குறாங்க. அதாவது ஹார்ட்ல சின்ன ஒரு ஓட்டை. ஓகே ஓகே சார். நீங்க சார் சார் இப்போ எப்படி இருக்காங்கன்றதை செக் பண்ணி பார்த்துட்டோம்னா நம்ம சொல்லிடலாம். ஆக்சுவலா ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது.
நேர்ல வந்து ரிப்போர்ட்ஸ் காமிங்க எங்கள்கிட்ட, நாங்க சொல்றேன் உங்களுக்கு. சார் டீச்சிங் முடிச்சுட்டு ம் இப்போ வந்து பிஏ இங்கிலீஷ் லெக்சர் படிச்சிட்டு இருக்கேன். மேரேஜ் வருது. அதனால மேரேஜ் பண்ணலாமான்னு கேக்குறாங்க. பண்ணலாம் சார். அந்த கம்ப்ளைண்ட் சரியாயிடுச்சு அப்படிங்கும்போது தாராளமா பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. ஓகே, நிச்சயமா இது சரி பண்ணிடலாம்னு சொல்லியிருக்காங்க, கவலைப்படாதீங்க. நீங்க ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல் மருத்துவமனையோட நம்பர் கீழே போயின்னு இருக்கையா, நீங்க அதுக்கு முன்பதிவு பண்ணி அழைப்பினை ஏற்படுத்தி சிகிச்சை பெற்றுக்கலாம். வலி தவிர நம்ம முதுகெலும்பு தேய்மானத்துக்கு என்னென்ன அறிகுறி பார்க்கலாம்ங்கிறத பார்க்கவே இல்லை. நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு நேர் பார்த்துலாம். வணக்கம், பெப்பர்ஸ் டிவி நலம் காக்க, பேர் சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கம் அம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? கோவில்பட்டியில இருந்து பேசுறேன் மேடம். டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா. வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்கம்மா. ஐயா, எங்க தங்கச்சிக்கு வந்து 57 வயசு ஆகுதுங்க சார். சரிங்க. கண்ணுல நரம்பு பாதிச்சிருக்குங்கிறாங்க. நாங்க நிறைய டாக்டர்கிட்ட கண் டாக்டர்கிட்ட எல்லாம் காமிச்சோம். பார்வையில கொஞ்சம் குறைபாடு இருக்கு. நரம்பு பாதிச்சதுனால பார்வை ரொம்ப பாதிச்சதுனால நீங்க ஒண்ணும் செய்ய முடியாது அப்படிங்கிறாங்க. ஓகே ஓகே. இல்ல ஹோமியோபதியில கண்ணுக்கான சிகிச்சை நிறைய இருக்குது. ஆக்சுவலா உங்க ப்ராப்ளம் என்னன்றதை நீங்க ரிப்போர்ட்ஸ் கொண்டு வந்தீங்கன்னா நேர்ல பார்க்கலாம். நம்ம பார்க்கும்போது எந்த அளவுக்கு உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்க முடியுன்றத சொல்லுவோம் உங்களுக்கு. மதுரைக்கு வரலாமா சார்? ரிப்போர்ட்ஸ் எல்லாமே கொண்டு வாங்க. ஏன்னா நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ கண்ணு பிரச்சனையும் சரி, மற்ற உடம்பு பிரச்சனையும் சரி பண்ண முடியாதுன்ற பிரச்சனை கூட ஹோமியோபதியில் நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்க முடியுது. ஸோ எந்த அளவுக்கு கொடுக்க முடியுன்றதை நான் சொல்லுவோம் நேரில் வரும்போது. ஓகே, நன்றிம்மா. உங்களுக்கு நல்ல அறிகுறிகள் என்னென்ன அறிகுறிகள் சார் முதுகெலும்பு தேய்மானத்தில்? நம்ம ஸ்டிஃப்னஸ் நம்ம சொல்லியிருந்தோம், ஒரு சடனாக மூவ்மெண்ட் பண்ண முடியாது அப்படின்ற சொல்லியிருந்தோம். அடுத்தது வலி வந்து கண்டினியூஸாக இருக்காது. ஆரம்பத்தில் பார்க்கும்போது நார்மலாக இருக்கும்போது இருக்காது. பட் ஒரு பொசிஷன்லேயே உட்காந்துருக்காங்க, அரை மணி நேரம் 1 மணி நேரம் உட்காந்துருக்காங்க அப்படின்னா அப்போ வரும் உங்களுக்கு. ஓகே, ஒரு நேர் பார்க்கலாம். டாக்டர் வணக்கம். ஹலோ, குட் மார்னிங் மேடம். குட் ஆஃப்டர்நூன் சார். பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? ஐ எம் வெங்கட்ராமன் ஃப்ரம் குன்னூர். ஓகே, உங்களுடைய கேள்விகளை டாக்டர்கிட்ட கேளுங்க சார். டாக்டர் குட் ஆஃப்டர்நூன். குட் ஆஃப்டர்நூன் சார், சொல்லுங்க சார். டாக்டர், சிக்கிள் செல் அனீமியா. ஓகே, அதுக்கு ஹோமியோவில் ட்ரீட்மெண்ட் இருக்குங்களா? இருக்கு சார், இருக்கு. கண்டிப்பா இருக்குது. சிம்டம்ஸ் என்ன இருக்கு உங்களுக்கு? சிக்கிள் செல் அனீமியா ட்ரைட்னு சொல்லிட்டு 18 years boy and 12 years boy சார். ஓகே ஓகே ஓகே. இல்லை சார், அனிமியா, சிக்கிள் செல் அனிமியா கம்ப்ளைண்ட்ஸ் கண்டிப்பாக மருத்துவம் இருக்குது ஹோமியோபதியில். சிம்டம்ஸ் ஏதாவது இருக்குங்களா? சிம்டம்ஸ் அப்படிங்களா? இல்லை, அறிகுறிகள் இருக்கான்னு கேட்குறாங்க டாக்டர். அறிகுறி வந்து அவங்களுக்கு இந்த ஹில் ஸ்டேஷனுக்கு வந்து கொஞ்சம் பிரீத்திங் ப்ராப்ளமா. கண்டிப்பாக சார், நம்ம சரி பண்ணிக்கலாம். பட் தொடர்ச்சியாக மருந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இது 1 மாதத்துலேயோ 3 மாதத்துலேயோ உடனே கம்ப்ளீட்டாக சரி பண்ண முடியாது. இந்த ப்ராப்ளத்தை நம்ம கொஞ்சம் தொடர்ச்சியாக மருந்து சாப்பிட்டு வரணும். அதுக்கு தகுந்த டெஸ்ட் நம்ம இன்டர்மீடியட்டாக எடுத்து பார்ப்போம். ஸோ கம்ப்ளீட்டாக க்யூர் ஆனதுக்கப்புறம் மெடிசன் ஸ்டாப் பண்ணிடலாம். ஓகே, நன்றி அவங்களின் அழைப்புக்காக. இப்போ எலும்பு தேய்மானத்தில் நீங்கள் வேறு என்னென்ன அறிகுறிகள் சொல்ல விரும்புறீங்க சார்? ஸ்டிஃப்னஸ் இருக்குது. அப்புறம் எப்பயாவது நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணும்போது மட்டும் வலி வர்றது சொல்லிட்டு இருந்தோம் நம்ம. அப்போ நம்ம மாடிப்படி ஏறி இறங்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அடுத்தது கீழே உட்கார முடியாது. சில பேருக்கு உட்காந்து எழுந்திருக்க கீழே உட்கார முடியாதுன்னு சொல்லுவாங்க. சில பேர் உட்காந்தா எழுந்திருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. நேர் பார்க்கலாம். டாக்டர் வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா, பேர் சொல்லுங்க. ஜான் காண்டிங்க. எங்க இருந்து பேசுறீங்க ஐயா? பொள்ளாச்சிங்க. ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. பொள்ளாச்சிங்க மேடம். டாக்டர்கிட்ட பேசுங்க ஐயா. மேடம் சரியா கேட்க. உங்களுடைய கேள்விகளை கேளுங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்ன பிரச்சனைனாங்க மேடம், எனக்கு வந்து கொஞ்சம் மன உளைச்சல் தான். சரிங்க, சொல்லுங்க சார். ஹலோ. சொல்லுங்க, கேட்டுட்டு இருக்காங்க டாக்டர். அதாவதுங்க எனக்கு வந்து எப்படின்னா கொஞ்சம் நான் ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணுவேங்க. சரிங்க சார். ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணுவேன், அதுவும் ஈவினிங் டைம்க்கு மேலே தான் பண்ணுவேன். ஓகே, மன ரீதியாக பிரச்சனை இருக்குன்னு சொல்றீங்களா? இருக்குது. பயப்படவே மாட்டேன் எப்பயுமே. ஓகே சார். கொஞ்சம் பயம் அதிகமாக இருக்குது. அதே டைம் வந்து அப்புறம் நிறைய இந்த கபம் மாதிரி எப்படி சொல்றேன்னா, ஓகே, விடிகால காலையில் நைட்டு தூங்குறப்ப வரைக்கும் இருமல் இருக்கிறது. சரிங்க சார். நீங்கள் சொல்றது எல்லாமே உங்களுக்கு குடிப்பழக்கம் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ப்ளஸ் அதனால வர கம்ப்ளைண்ட்ஸ், மன ரீதியாக சில பிரச்சனைகளும், ப்ளஸ் சளி கம்ப்ளைண்ட்ஸ், இந்த மூச்சு திணறலாம் இருக்குன்னு சொல்றீங்க. இதெல்லாம் குடிப்பழக்கத்தோட ஒரு அறிகுறிகளாக வச்சுக்கலாம் நம்ம. அதுக்கும் குடிப்பழக்கத்தை அவாய்ட் பண்ணுறதுக்கும், குடிப்பழக்கத்தினால வந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணுறதுக்கும் ஹோமியோபதியில் மெடிசின்ஸ் இருக்குது. ஸோ நேரில் வந்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக அவங்க ஹிஸ்ட்ரி பார்த்துட்டு டெஸ்ட் எடுத்துட்டு அவங்க மெடிசின்ஸ் ஆரம்பிப்போம். பெட்டர் ஆகிட்டே வரலாம். கவலைப்படாதீங்க ஐயா, இது சரிப்படுத்தலாம்னு சொல்லியிருக்காங்க ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல் மருத்துவமனையில். நம்பர் கீழே போயிட்டு முன்பதிவு பண்ணி நீங்க சிகிச்சை பெற்றுக்கலாம். இன்னும் நேர் கூட இருக்காங்க டாக்டர். வணக்கம். நலம் காக்க, பேர் சொல்லுங்க. சொல்லுங்க, தொடர்புல இருக்கீங்க.
ஹலோ, சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க பெங்களூர்ல இருந்து பேசுறோங்க. சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? டாக்டர்கிட்ட பேசுங்க. ஆக்சுவலி எனக்கு பிளட் வாமிட் வருதுங்க, டயர்ட்னஸ் இருக்குது. சரிங்க சார். நான் ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் வேற. நான் நிறைய டாக்டர்ஸ் கிட்ட போய்க்கிறேன், பட் சரியான ஒரு ரெசல்யூஷன் தீர்வு கிடைக்கல. ஓகே, மெயினா டயபெட்டிஸ் சொல்லிருக்கீங்க, வேற என்ன கம்ப்ளைண்ட்? பிளட் வாமிட். பிளட் வாமிட்டிங். ஆமாங்க. ஓகே, பிளட் வாமிட்டிங்னா சளியோட வருதுங்களா இல்ல வெறும் ஜஸ்ட் பிளட் மட்டும் ஸ்பிட் பண்ற மாதிரி இருக்கா, துப்புற மாதிரி இருக்கா, வாமிட்டாவே வருதுங்களா? பிளட் ஃப்ளம் எந்த வரலங்க, வெறும் பிளட் தான் வருது. ஆக்சுவலி அது பிளட் கண்டினியூஸா வரதுல கொஞ்ச நாள் நல்லா இருக்கும், கொஞ்ச நாள் 2-3 days கண்டினியூஸா வரும். அப்புறம் போய்டும், திருப்பி ஆஃப்டர் 4 months or 5 months இது ஸ்டார்ட் ஆகும். சரிங்க, வரும்போது இருமலோட சேர்ந்து வருதுங்களா? இருமல் அதிகமா இருக்கும்போது அந்த வாமிட் வர மாதிரி இருக்கா? இல்ல நாட் இருமல் வர்றதுல, காஃப் வருதுலங்க. சரி சரி. பிளட் வரும்போது காஃப் வருதுங்க, எனக்கு இரும்பினே இருந்தா வர்றதுலங்க, ஸ்டமக் பெயின் வர இருக்குது. ஓகே ஓகே ஓகே. அதாவது இப்போ பிளட் வாமிட் சொல்லியிருக்கீங்க, பட் அது எதனால் வருதுன்றதை நம்ம க்ளீனாக ஃபுல் ஹிஸ்ட்ரி எடுக்கும்போது தெரிய வரும். அது கேன் பி அல்சராக இருக்கலாம், கேஸ்ட்ரிக் அல்சராக இருக்கலாம், இல்லை ப்ளீடிங் டைம் அந்த கிளாடிங் டைம் செக் பண்ணி பார்க்கணும். பிளட் டிசார்டர்ஸ் ஏதாவது இருக்கலாம், இல்லை ரெஸ்பிரேட்டரி கம்ப்ளைண்ட்ஸ்னால கூட இருக்கலாம். அது ஆக்சுவலி நம்ம எண்டோஸ்கோபி பண்ணோம். எண்டோஸ்கோபில என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு அல்சர் ப்ராப்ளம் இல்ல, உள்ள இன்டர்னல் உங்களுக்கு எதுனா நீங்க வாமிட் பண்ணினதுனால உங்களுக்கு எதுனா என்ன சொல்றாங்க, எக்ஸ்ட்ராக்ஷன் ஆகி அதனால தான் வாமிட் வருதுன்றாங்க. கண்டிப்பா, அதான் 2 காரணம். சில பேருக்கு இருமல் அதிகமா இருக்கும். இரும என்ன ஆகும்னா, உள்ள இருக்கிற பிளட் வெசல்ஸ் வந்து சின்ன சின்ன பிளட் வெசல் ரப்சர் ஆகும்போது பிளட் வரும். அது காரணம் இருமல் தான். ஸோ அதை சரி பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். நீங்கள் சொல்கிறது வாமிட் வரும்போது பிளட் வருதுன்னு சொல்கிறீங்க. ஸோ வாமிட் ஏன் வருது அப்படின்றத நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. ஜிஆர்டி, ஆசிட் ரெஃப்ளெக்ஸ் டிசீஸ், அது மாதிரி இருக்கான்னு பார்க்கணும். அது சரி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக எதுவும் சரியாகும். ப்ளஸ் டயபெட்டிஸ்க்கும் ஹோமியோபதியில் மெடிசன்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமே தொடர்ச்சி நேரில் வரும்போது உங்களுக்கு ஃபுல் ஹிஸ்ட்ரி எடுப்போம். நம்ம சிகிச்சை ஆரம்பிக்கும் போது பெட்டராக இருக்கும் கண்டிப்பாக. ஓகே, நன்றிம்மா. உங்களின் அழைப்புக்கு. இந்த முதுகெலும்பு தேய்மானம் சரிப்படுத்துறதுக்கு உணவு ரீதியாகவும் எக்ஸசைஸ்லையும் என்னென்ன நம்ம பண்ணலாம்? உணவு ரீதின்னு பார்த்தோன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் வெயிட் அதிகமாகாமல் பார்த்துக்கிறதே முக்கியமான விஷயம். ஏன்னா வெயிட் தான் ஒரு முக்கியமான ஃபேக்டர்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வெயிட் அதிகமாகாமல் இருக்கிறதுனா நம்ம கொலஸ்ட்ரால் ஐட்டம்ஸ், ரைஸ் அதிகமாக இருக்கிறது எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு இருக்கலாம். ஓகே, ஒரு நேயர் பார்க்கலாம். டாக்டர் வணக்கம். வணக்கம். வணக்கம், தொடர்பு கிடைச்சாச்சு. பேர் சொல்லுங்க. ராகவேந்திரன், மடிப்பாக்கம். டாக்டர்கிட்ட பேசுங்க. ஹலோ. வணக்கம் சார், சொல்லுங்க. டிவி வால்யூம் குறைச்சிடுங்க ஐயா. மடிப்பாக்கம், சென்னை. எனக்கு வயசு 83. ஓகே சார். எனக்கு ப்ராஸ்டேட் கிளாண்ட்னால 4-5 வருஷத்துக்கு முன்னால ஆபரேஷன் ஆச்சு. சரிங்க. சென்னை. ஓகே சார். நீங்க டிவி வால்யூம் குறைச்சா மட்டும்தான் சார் உங்களுடைய கேள்விகளுக்கு நாங்க சரியான முறையில் தீர்வு சொல்ல முடியும். அதுக்கப்புறம் வந்து டாக்டர் காமராஜன் டாக்டர் வந்து ஆபரேஷன் பண்ணி. சரிங்க சார். சொல்லுங்க, உங்களுடைய பிரச்சனையை மட்டும் சொல்லுங்க. ஹலோ, சொல்லுங்க, பிரச்சனை மட்டும் சொல்லுங்க ஐயா. எனக்கு வந்து யூரின் போட ரொம்ப கஷ்டமா இருந்தது. அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் போகும், அப்புறம் நின்று போயிடும். ரொம்ப அவஸ்தைப்பட்டு. வேற யாரும் பேசுறாங்களே. ஓகேம்மா, ஆக்சுவலாக அவங்க ப்ராஸ்டேட் அந்த கம்ப்ளைண்ட்ஸ் பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக ஆல்ரெடி சர்ஜரி பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாரு, பட் ஸ்டில் அந்த கம்ப்ளைண்ட்ஸ் இருந்துகிட்டே வருது. அது ஸோ ப்ராஸ்டேட் சொன்ன மாதிரி ஹைப்பர்ட்ராஃபி, என்லார்ஜ்மெண்ட் இருக்கனால அந்த யூரின் போகும்போது கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருக்கிறது, ஃபோர்ஸாக போகாமல் இருக்கிறது, அடிக்கடி வர்றது, இதெல்லாம் பிரச்சனைகள் தான். ஹோமியோபதி மெடிசன்ஸில் அந்த சைஸை வந்து குறைக்கிறதுக்கான மருந்துகள் இருக்குது. நேரில் வந்தாங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக பார்க்க முடியும். இன்னொரு நேரம் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். நலம் காக்க, பேர் சொல்லுங்க. ஹலோ ஹலோ, பேர் சொல்லுங்க. நார்வேல இருந்து ஆல்வின் பேசுறேன் மேடம். நல்லது, கேள்வியில கேளுங்க. சார் வணக்கம், சொல்லுங்க சார். சொல்லுங்க, பேசுங்க. உங்களுடைய பிரச்சனை என்னன்னு டாக்டர்ட்ட சொல்லுங்க. ஒரு ஆக்சிடென்ட் அப்புறம் பேக் பெயின், கொஞ்சம் பேக் பெயினும் கொஞ்சம் கால் பெயின், பேக் பெயின்ல இருந்து கால் கொஞ்சம் வலியா இருக்குங்க சார். சரிங்க சார். இப்போ மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்களா? சர்ஜரி ஏதாவது பண்ணீங்களா சார்? சார் எனக்கு கேட்கல சார். மெடிசின்ஸ் ஏதாவது எடுத்திருக்கீங்களா? சர்ஜரி ஏதாவது பண்ணிருக்கீங்களா? இல்ல சார், இல்ல மேடம். ஓகே ஓகே. ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் என்ன டெஸ்ட் எடுத்தீங்க சார்? என்ன டயக்னோஸ் பண்ணாங்க? அதாவது இன்ஜுரி ஆயிருக்கு, அடிபட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்களா, இல்ல ப்ரொலாப்ஸ், டிஸ்க் ப்ரொலாப்ஸ் சொல்லியிருக்காங்களா டாக்டர்ஸ்? குறுக்குல ஒரு சுளுக்கு மாதிரி இருக்கு சார். ஒரு குறுக்கு நிமிர்ந்த உடனே ஒரு சுளுக்கு இருக்குது சார். ஓகே. எந்த இடத்துல எக்ஸாக்டா பெயின் இருக்கு உங்களுக்கு? ஒரு 3 months இருக்கு சார். எந்த இடத்துல இருக்கு சார்? குறுக்கு ஒரு எந்த இடத்துல இருக்குதா? ஆமா, எக்ஸாக்ட்டா எந்த இடத்துல இருக்குன்னு கேக்குறாங்க. முதுகுல, ஷோல்டர் வந்து கொஞ்சம் கீழ, ஷோல்டர்ல இருந்து கீழ. ஓகே ஓகே சார். பெயின் இன்ஜுரி ஆயிருக்குன்னு சொல்லிருக்கீங்க. ஸோ எய்தர் மசில்ஸ்ல ப்ராப்ளம் இருக்கலாம், இல்ல லிகமெண்ட்ஸ் டியர் இருக்கலாம்,
இல்லை எலும்புக்கு பாதிச்சிருந்தாலும் பெயின் வந்துட்டு கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அது ஹோமியோபதி மெடிசின்ஸில் ஸ்ட்ரென்தன் பண்ணுற மாதிரி மெடிசின்ஸ் இருக்குது, எடுத்தால் கண்டிப்பாக சரியாகும். நேரில் வந்தீங்கன்னா அவங்க ஃபுல் ஹிஸ்ட்ரி பார்க்கும்போது சொல்ல முடியும் எக்ஸாக்டாக. ஓகே, நன்றி உங்களின் அழைப்புக்கு. சார், இப்போ நம்ம எக்ஸசைஸ் பார்க்கவே இல்லை. எக்ஸசைஸ் என்னென்ன பண்ணலாம் முதுகு நம்ம ஸ்ட்ரென்த்தனாக வச்சுக்கிறதுக்கும் எலும்பும்? இல்லை, எக்ஸசைஸ் அப்படிங்கும் போது நம்ம ஏஜ் தகுந்த மாதிரி பார்த்துக்கணும். ப்ளஸ் என்ன கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி மாறும். அது இனிஷியலாக வாக்கிங் நான் சொல்லிட்டு இருந்தேன். வாக்கிங் வந்து டெய்லி ஒரு 1/2 hour போகிறது பெட்டராக இருக்கும். அதுக்கு அடுத்தது காலைல எழுந்திரிச்சோடனே எல்லா ஜாயிண்ட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறது. ஏன்னா நிறைய பேர் ஸ்டிஃப்னஸ் இருக்கும், அப்படியே பெயின் கஷ்டப்பட்டு போயிட்டு இருப்பாங்க. ஒரு டெய்லி எழுந்திரிச்ச உடனே ஒவ்வொரு ஜாயிண்ட்டையும் ரிலாக்ஸ் பண்ணிட்டு ப்ளஸ் யோகாசனாஸ் அது மாதிரி நல்லா பெட்டராக இருக்கும். ஓகே சார், இந்த 1 மணி நேர நிகழ்ச்சியில் நிச்சயமா முதுகெலும்பு தேய்மானம் தொடர்பாக நிறைய விஷயங்களை நீங்க பரிமாறிக்கிட்டீங்க. நன்றி சார், இந்த நிகழ்ச்சியை கலந்து சிறப்பித்து உங்களுக்கு. என்ன நேயர்களே, நிகழ்ச்சியை பார்த்து மகிழ்ந்திருப்பீங்க. ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல் மருத்துவமனை மூலமாக முதுகெலும்பு தேய்மானத்துக்கான சிகிச்சை முறைகள் நல்லபடியாக 100% சக்சஸ்ஃபுல்லாக கொடுத்துட்டு இருக்கேங்கிறத அழகான முறையில் டாக்டர் கார்த்திகேயன் அவர்கள் சொன்னாங்க. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி வழியாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.